இதுக்கு முன்னால நம்மள அரமனையில கட்டி வச்சு தாண்டா அடிப்பாங்க. இப்ப ஆவுன்னா நாயில விட்டு கடிக்க விடுறாங்க. போற போக்க பார்த்தா யானையில விட்டு மிதிக்க விடுவாங்க. ஏண்டா யானை வந்த மாதிரியே பீதி ஆகுறீங்க? ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் போறமே, வழியில பசி எடுத்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எல்லாம் உனக்காக ஏத்திடுவே. என்னத்தை ஏத்துன? அரமனை இருந்த 9 சாப்பாடு அப்படியே ஏத்தியாச்சு. எங்க? கொள்ளுது நீ குதிரைய கிளப்பு. அடே சாப்பாடு வாட மூக்க துளைக்குதா. ஆரம்பிங்க. இந்த உனக்கு பிடிச்சது. அட வட. இந்தடா. அரமண்ண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. ஏண்டா கொள்ளுது நீ? இப்ப நம்ம வண்டி எவ்வளவு தூரம்டா போயிருக்கோம்? ஒரு 300-400 மைல் இருக்கும். அப்ப கன்னித்தீவை தாண்டி பவளத்தீவை நெருங்கிட்டோம்னு சொல்லு. ஆமா இசேக்கு. டேய் விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. சுதந்திர காட்டு நம்ம உடம்ப தழுவிட்டு போற அழக பாருங்கடா, அழக பாருங்க. எப்படியோ இசக்கு ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். அதை விடுறா, நம்ம எல்லாம் தப்பிச்ச சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்குது பாடுறோம். ஆற பயலே ஒத்த வடைய கொடுத்து ராத்திரி பூரா பட்னி போட்டுட்டு பிரகாசம் தெரியுதா உனக்கு? உங்கள அரமனையில விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க பாரு. அம்மாடி, அரமனை எல்லச்சவரு எங்க இருக்கான்? அட பாவி பயலுகளா, அப்ப விடிய விடிய செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துலதான் சுத்திக்கிட்டே இருக்கமா? இருக்கும் என்ன இருக்கா? அதான் இதான் இருக்கான். எப்ப பார்த்தாலும் குத்து மதிப்பா பேசிக்கிட்டே. இவே ஒருத்த பேண்ட்ல பாக்கிட்டே இருக்காத, நான் கைய உள்ள விட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? தப்பிச்சு போறதுக்கு திட்டமா போற? லூஸ் மாதிரி பேசாதியா. தப்பிச்சு போறதுக்கு திட்டம் தானே போட்டான். தப்பிச்சா போயிட்டான். நீ என்னமோ ஆயிரக்கணக்கான மைல் பின்னாலேயே வெட்டி இருந்து பிடிச்ச மாதிரி வீராப்பு பேசிக்கிட்டு இருக்க. விடிய விடிய அரமனைக்குள்ளேயே தானே சுத்தி இருந்திருக்கான். ஆரம்பிங்களா? அப்படி இல்லடா நான் தப்பு பண்ணேன். அரமனையில நகை திருனா, நட்டு திருனா, இல்ல சேனாமாவை கடத்துறனா? சேனாமாவியே கடத்துவியா? சிகாமணி, நாளாக என் விஷயத்துல அப்படி நீ அரமனை அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்க. இப்படியே நீ போய்க்கிந்தேன்னு வச்சுக்க. கேப் விடாதீங்கடா. கேப் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா. கேப் விடாம அடிச்சுக்கிட்டே இருங்கடா. ஏய், நிறுத்துடா. அட துஷ்ட பயலே, ஒரே ஒரு வடையை தின்னதுக்கு இவ்வளவு பெரிய படையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி? போடா போடா, பழச்சு போடா. டேய் ரொம்ப சோர்வா இருக்கான், போய் பால் எடுத்துட்டு வாங்கடா. கொண்டு வருகிறேன். பாலா? ஏன் இன்னும் உயிரோட தானே இருக்கானு? எழுந்துடுறா. கிட்டத்தட்ட ஜமீனாவே ஆயிட்டேன். டேய் பால் வந்துருச்சு. ஆ ஆ ஆ ஆ. என்ன பாலை வாங்கி வச்சுக்கிட்டு வாங்குற? என்னடா பேச்சுக்கிட்டு போய் கையை கட்டுறீங்க? டேய் அந்த துணியை எடுங்கடா. எந்த துணிய? புத்து குடி. வேண்டாடா உன் பாலு. அப்ப பாம்பு கூத்திடுறேன். பாம்பு உள்ள வச்சுட்டாடா நீ மேல உட்கார வச்ச. அட பாதகா, பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடைச்சா போதுமாடா. ஏன்டா அப்படி ஓட்டைக்கிலே ஊத்துற? வெளியே வர போகுது. அதுக்கு தானே ஊத்துனது. நான் உள்ளுதான்டா எதிர்பார்த்தேன். கடவுளே, எவ்வளவு அரியர் வந்தாலும் அது தாங்குற சக்தியும் புத்தியும் எனக்கு கொடு. என்ன பாஸ் விட்டெல்லாம் வச்சிருக்கீங்க? போடும் பாஸ் பாஸ் ஆகி தொலைச்சிடாதீங்க, அப்புறம் நான் தனி மரமாயிடுவேன். கடவுளே, இவர் எப்படியாவது ஃபெயில் ஆக்கிடு ப்ளீஸ். ஹை சூப்பர்.
பாஸ் இட். பாஸ் பண்ணுங்க. ட்ரை பண்றேன் மேடம். இத பாஸ் பண்ண சொன்னேன். ஓ பேப்பரியா? என்னம்மா? ஐயோ என் விடுங்க. Front pocket, sleeve, neck, left side shoulder, right side shoulder, pant pocket, ஜட்டி. எல்லா பட்டி விடுங்க. மூணு மிஸ்டேக். கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஜட்டியில இருக்கிறது விட்டுருங்க மேடம், அது வச்சாதான் நான் பழிச்சுக்கிறேனே. சரி ஓகே, உட்காருங்க. தண்ணி குடிக்கணும். போங்க. என்ன மேடம் நீங்க பிட்டு அடிக்க விட மாட்டீங்க, புக்கு பார்த்து எழுத விட மாட்டீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் எப்படி நான் அரியர் பாஸ் பண்றது, டிகிரி முடிக்கிறது, வேலைக்கு போறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிறது? பாடன் இப்ப பாரு இதே சொல்லு. வாட் திங்க் யூ இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ், யூ கண்ட்ரி ஃப்ரூட். டிகிரி நோ, மேரேஜ் நோ, சில்ட்ரன் நோ, மேட்டர் நோ. I complain principal. Name tell. Tell name. Tell. Come on. Pardon. ஏய், ஓடுற பஸ்ல ஏறினா ஓடு காலி கழுத. யாரடா கழுதைங்கற? ஒத்துக்கிறேன். இத விட இது பெருசுதான். தெரியுதுல, உள்ள மரியாதை மடக்கிட்டு உட்காரு போ. அப்படி அன்பா சொல்லு, அதை விட்டு இப்படி பெருசா தூக்குற என் புண்ணாக்கு. ஏம்மா உட்காரலாமா? இது பொம்பளை சீட்டு. பொம்பளை சீட்டோ ஆம்பளை சீட்டோ யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாது. உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. உன் பேர் என்ன? எதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா, ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆமா, வயசு என்ன? 26. பரவாயில்ல. ஆமா, இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? அதே எதுக்கு கேக்குற? இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல. எனக்கு ஒண்ணும் டிக்கெட் எல்லாம் தேவையில்ல. அது சரி. இந்த டிக்கெட்டை பார்த்தா எவன் டிக்கெட் கேட்பேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? அதே எதுக்கு கேக்குற? இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஆமா, உன் புருஷன் என்ன ஒர்க் பண்றான்? கண்டக்டர். ஓ, கண்டக்டரா? எருமை கண்டக்டர், பஸ் கண்டக்டர். கண்டக்டர் அதாவது நல்ல டிக்கெட்டை பூரா கிழிச்சு தருவாங்களா, அந்த வேலை. இப்ப எந்த ரூட்ல ஓடிக்கிட்டு இருக்கான்? இதே ரூட் தான்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆம்பளை குரல்ல பதில் சொல்ற? அட குரங்கு, பேசுனது நான் இல்ல, என் புருஷன். புருஷனா? இந்த மாதிரி அம்மாடி, கண்டக்டர்லாம் இந்த விசில் வச்சிருப்பாங்க, இப்ப அருவா வச்சிருக்காங்க. நல்ல வேலை, சண்டால வெட்ட தெரியாத பயங்கரனால தப்பிச்சே, இல்லனா என்ன ஆயிருக்கும். போயிட்டு போலாம்டா, 10 நிமிஷம் தான்டா ஆகும். என்ன கேளுடா, போயிட்டு உடனே கிளம்பிடலாம்டா. என்னாச்சு? என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்த. வாமா, நல்ல நேரத்துக்கு தான் வந்தேன். தம்பி போதும், நிறுத்துங்க. எவ்வளவு நேரம் தான் இது ஒரு மாதிரி நடிப்பீங்க? போதும். அம்மா, நான் சொன்னேன்ல, என் 2வது பொண்ணு சந்திரிகா. ஓ, வணக்கம்மா. இவங்க மாப்பிள்ளையோட அம்மா. எம்எஸ்சி பண்ணிருக்கா. இந்த ஊர்ல ட்ரைனிங் லெக்சரரா இருக்கா. இவர்தான்மா மாப்பிள்ளையோட தம்பி, பேரு பாஸ்கரன். ஹாய் சார். எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. சார் என்ன பண்றாருப்பா? டிகிரி முடிச்சிட்டாருமா, பாஸ்போர்ட்டுக்காக வெயிட்டிங். வந்தது ஃபாரின் பறந்துருவார். என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? Actually, which country are you going? Dubai? Abu Dhabi? Dubai main road? Dubai குறுக்கு சந்து? வரேம்மா. வாங்க.
டே கோயிலுக்கு போயிட்டு தான் போறோம். 10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பா போறோம் சொல்லிட்டேன். ஆமா தம்பி சொல்லிட்டு தான். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட. ஆள விடுங்க சாமி. வாமா. டே கோயிலுக்கு போயிட்டு தானே போறோம். நீ கோயிலுக்குலாம் போயிட்டு வா, நான் கிளம்புறேன். அப்பா நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? மாப்பிள்ள உண்மையிலே வெட்டினரி டாக்டர் தானா? என்னம்மா எப்படி கேட்ட? அது எப்படி விசாரிக்காம இருப்பேன்? மாப்பிள்ள தஞ்சாவூர்ல வெட்டினரி டாக்டரா இருக்காரு. மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். பொறுப்பான ஆளு. தண்ணி சிகரெட்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஓகே ஓகே. இல்ல அவர் தம்பி எனக்கு ஏற்கனவே தெரியும். அவனை பத்தியும் விசாரிச்சேன். பேரு பாஸ்கரன். டிகிரி கூட முடிக்கல. வேலை வெட்டி எதுவும் கிடையாது. ஏதோ சலூன் கடை பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கானா. கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். பைக் கீ எடுத்து கொடுமா. ஹலோ. கார்ல வரேன் பூரா காத்தோட்டமா தான் ஒண்ணுக்கு இருக்க பாப்பேன். இந்த மரமும் இந்த இடமும் இந்த இடத்துல அடிக்கிற மூத்தரத்தோட மனத்தையும் பார்த்தா தெரியலையா உனக்கு? எப்படின்னு இந்த கணக்கு எல்லாம் மனக்கணக்கு தான். பக்கம் ஒரு கார் வருதுண்ணே. வாரானா நம்ம நிக்கிற இடம் பார்த்து ஓரம் கட்டுறானா. அவன் காரோட டோரை திறக்கிறானா. அவன் டோரையும் திறக்கிறானா. திறந்து விடுறானா. விட்டுக்கிட்டே இருக்கானே. அடுத்தவங்க திருடிட்டு போறது நியாயமானே? இதுக்கு பேரு திருட்டுலடா என் சுருட்டு. சுருட்டா பின்ன என்ன? இந்த காரை கொண்டு யாருக்கிட்ட கொடுப்போம்? யார் எல்லா சோழியும் முடிச்சுட்டு நம்ம கொண்டா கொடுப்பான். நம்ம எடுத்த இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு பயந்துட்டு இன்னொரு இடத்துல கொண்டு வைப்போம். அதுக்குள்ள கார முதல்ல அவசரப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பான். போலீஸ் என்னமோ அவங்களா கண்டுபிடிச்ச மாதிரி அந்த காரை எடுத்துட்டு போய் உள்ள இருக்க உருப்படி பூரா ஒண்ணு இல்லாம உருவிட்டு வெறும் கூட கொண்டு போய் காரண்ட கொடுப்பான். அப்பவும் காரனுக்கு நஷ்டம் தானே? அது எப்படி நஷ்டம்? அவன் தான் இன்சூரன்ஸ் பண்ணிருப்பான். இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ்க்கு நஷ்டம் தானே? என்ன 1000 கார்ட்ட வேண்டாம், அரை காருக்கு தான் தர்றான். எப்பறம் நட்டமாகும்? அறிவிட்ட போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல். ஐயோ எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. என்ன குண்டு கோகிலா லவ் லெட்டரா? ஹாய். இந்த 7 ஈக்குவேஷன்ஸ் அடே ரெகுலரா நம்மால் இங்க இருக்கா? இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம். குட் மார்னிங். என்ன தங்கச்சிங்களா, நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. மரியாதை மனசுல இருந்த போதும். வணக்கம் டீச்சர். ஏய் லட்சுமி, என்ன ஒரே டென்ஷனா இருக்க? லவ் ஃபெயிலியரா? சி போங்க, நான் அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த பாரு, நாம எப்பவுமே டென்ஷன் ஆக கூடாது. மத்தவங்கள தான் டென்ஷன் ஆக்கணும். அதான் நம்ம பாலிசி. ஓகேவா? தங்கச்சிங்களா, ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் அண்ணனே நேர்ல வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, நானும் உங்க மேடமும் கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்களா? ஆனா யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு. ஓகே வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் 2 நிமிஷம் தான் பிரேக். போய் உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சீக்கிரம் மிஸ் கால் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. எங்க போறீங்க? உள்ள வாங்க. என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? ஏன் இப்படி கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்றீங்க? இப்பவே போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். ஏய் எதுக்கு டென்ஷன் ஆற? கூல் சந்திரிகா, கூல். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவேன். ஓகே சரி சொல்லுங்க. பாக்குறதுக்கு நீ சூப்பரா இருக்க. இங்கிலீஷ் எல்லாம் நீ நல்லா தான் பேசுற, நல்லா படிச்சிருக்க. ஆனா படிச்சோங்கிற திமிரு உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க வீட்டுல எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ஓகே தான். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசி வரைக்கும் என்ன கண் கலங்காம பாத்துக்கிற எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. ஐ லவ் யூ. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே. கங்க்ராச்சுலேஷன். ஒரு நிமிஷம். என்னது இது?
நீங்களா வரீங்க, நீங்களா ப்ரப்போஸ் பண்றீங்க, நீங்களே கங்க்ராச்சுலேஷன்ஸ் வர சொல்றீங்க. நடக்காத ஒரு விஷயத்த எப்படிங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது? நடக்காத விஷயமா? யார் சொன்னா? என்ன நம்பு. நீ என்ன மத்த பசங்கள மாதிரி நினைச்சுக்காத. நான் உன்னை கழட்டி எல்லாம் விட மாட்டேன். மனசு சும்மா அலை போயக்கூடாதுன்னா ஓகே? இது பாருங்க, எதா இருந்தாலும் என் வீட்ல பேசுங்க, இல்லையா அக்கா கிட்ட பேசுங்க. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. உங்க அக்கா ஓகே சொல்லிட்டா? யோசிக்கலாம். அப்போ உனக்கு ஓகே தான். உங்க அக்கா கிட்டே பேசிக்கிறேன். யாருங்கானு நீர் வடை, காபி, இட்லி, பூரி, பொங்கல் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். உங்க ஐட்டங்களை பல கலை வீட்டுல சப்பு குட்டி சாப்பிட்டுருக்கேன். சப்பு குட்டிருக்கீங்க? ஒரு சமையல் சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார். நான் உங்க ஃபேன் சார். ஃபேன்? ஏன் விசிறி? சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எங்க டாடிக்கு. கஜக் கஜக். இது எங்க மம்மிக்கு. கஜக் கஜக். இது எனக்கு. கஜக் கஜக். கஜக் கஜக். இந்த கஜக் வேணாம். ஓ சார் ஸ்மைல் ப்ளீஸ். கஜக் கஜக். Thank you. You are welcome. இப்பத்துல இருந்து நீங்க எங்களோட பேங்க் கஸ்டமர். லோன் அமௌண்ட் 5 lakhs எப்ப வாங்கிக்கிறீங்க? லோனா? லோனா? டேய் இவ்வளவு நாளா போன்ல தான டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தேள். இப்ப கையில பேக்கோட ஸ்ட்ரைட்டாவே வர ஆரம்பிச்சிட்டேடா. லோன் வாங்குற வரைக்கும் சாஃப்ட்டா டீல் பண்ணுவேள். நாங்க கட்ட முடியாம திரண்டு இருக்கச்சே அடியாட்களை விட்டு அடிச்சு வசூல் பண்ணுவீங்கடா. உங்களால தமிழ்நாட்டுல எத்தனை ஃபேமிலி நடுத்தெருவுல மென்டலா திரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமாடா? அதான் டிகே 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 பேங்கோட ஸ்பெஷாலிட்டி. டிகே டிகே டிகேனா என்னடா மீனிங்? தொல்லை கொடுத்து தொலைச்சு கட்டுற பேங்க். இப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு, போட்டோஸ் எடுத்தாச்சு. ஐயோ ஃபார்வர்ட்ஸ் ஓவர். டேய் டேய் இது ரொம்ப அநியாயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துண்டவே மாட்டேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்கால் கலெக்ஷன் வரும்போது நீங்க பணம் கட்டலனா கோர்ட் கேஸ் பல கேவலங்கள் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட் கேஸ் கேவலமா? இப்ப நான் என்னடா பண்ணணும் உனக்கு? உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆமாடா. ஒரு 5000 ஹேண்ட் லோன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி விடுறேன். 5000 ஹேண்ட் லோன் வேணுமா? கொடுத்துடுறேனே. இது ஹேண்ட். ஓகே. இப்ப குடுக்கறேன் பாருடா லோன். ஐயோ அம்மா ஐயோ அப்பா லோன். ஐயோ ராஸ்கல். ராஜா எனக்கு அங்க அவ்வளவு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. நீங்க கரண்டியை வச்சு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க. வேலைய பாரு. எனக்கு மூட் அவுட். என்ன மூட் அவுட்? முதலாளி இங்க இருக்கேன் நானு. சொல்லு என்ன மூட் அவுட் உனக்கு? நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் மேல? இங்க வேலை செய்யற பசங்க மேல. அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட்ல போட்டு குடுக்குறது. எங்க போட்டு கூட பாப்போம். ராத்திரி டூரிங் டாக்ஸி போயிட்டு பலான படம் பாத்துருக்காங்க. ஏதோ சின்ன பசங்க பாத்துட்டு போறாங்க. உனக்கு எங்கடா நோவுறது? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல? அதான பார்த்தேன். அந்த உனக்கு போய் வேலையை பாடுறா. முதலாளி என்ன இந்த பொம்பளைங்களை படம் எடுக்கிற மாதிரி ஆம்பளைங்களும் நிர்வாணமா படம் எடுத்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போதாமே. ஆம்பளைங்களையா எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன். சேட்டண்ட சேட்டைகள் டைரக்ஷன் குஞ்சச்சன் 11 மணிக்காட்சி. எது அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. இருக்கட்டும். இவனை வச்சே அந்த சிடி மேட்டருக்கு வைக்கிற ஒரு ஆப்பு. சாதாரண கிங்கா இருந்த அந்த ராஜாவே ஆக்சன் கிங்கா மாத்துறதே இந்த அம்பி ஐயர் தான். அவனுக்கு முறுக்கு சுட மட்டும் நான் கத்து கொடுக்கல, கம்பு சுத்துறதுக்கும் கத்து கொடுத்தேன். இப்ப அவன் என்ன பெருசா பண்ணி கிழிச்சுட்டேன். அந்த கைதியோட கைய ஒரு யூ டர்ன் போட்டு ஒரு முறுக்குனேன். அப்படியே ஏர்ல சோமர்சால்ட் அடிச்சு அவன் முதுகுல நச்சுன்னு உட்கார்ந்தேன். கிளம்பிடுத்தா உங்களுக்கு டவுட்? அதுக்குள்ள லுக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேளே. இது குடுமி இல்ல, டைம் பாம்புடைய திரி. வெறும் குழந்தைகளோட உட்கார்ந்து ஜெட்டிக்ஸ் பாக்குற ஐயர் நான் இல்ல. ஆர்டிஎக்ஸ் பாம்போட விளையாண்ட கை இது. இவ்வளவு ஏன் இன்ஃபேக்ட் நம்முடைய நாட்டோட ராணுவ தளவாடங்களே என்னுடைய அப்ரோச்ல தான் இருந்துட்டே இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல நான் இப்ப டெரர் தெரியுமோ என்னுடைய அப்ரோச். போலாமா மாமா? எங்க போலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு மாமா ஸ்டேஷனுக்கெல்லாம்? ஏதோ ராணுவ தளவாடங்கள் அப்ரோச்னு சொல்லுங்க. அப்ரோச்சா? காக்ரோச்ச பார்த்தாலே நான் பயந்து பல மைல் ஓடுவேன் மாமா. அப்ப ஏன் அப்படி சொன்ன? சும்மா இந்த பிகர்களை பிக்கப் பண்றதுக்காக பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ராஜாவுக்கு எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மெஸ்ஸு கிளம்புறேன். 4 மணிக்கு போடணும். இல்ல மிளகா பஜ்ஜி போடணும். என்ன விட்டுருக்கோ? நானும் ஒரு வாரமா பாக்குறேன் இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா. போட பாத்தேடா? பாத்தேடா. நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ. கூட்டிட்டு போகோ. போடா.
ரெண்டு தோசை மசால் தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 அம்புட்டி அக்கவுண்ட்ல வச்சுங்க. அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா போர்ட படிச்சுட்டாலே உள்ள போனேன். பார்த்தேன். கடன் நட்பை முறிக்கும் அதானே? ஆமா, நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போறேன். ஜெகதீஷ் கண்ணா நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன், இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம்? கைய மடக்கு. யார் அவன்? ஜெகதீஷ் 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்டு. நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து, கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாதே. தள்ளி நிலுப்பா, போப்பா. ஜெகதீஷ் அண்ணா பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்ட்ல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டால நீ. போர்ட எழுதுனே நீதானே அண்ணா. ஏன்னா விரிசல் விழ போகுது. அமௌண்ட கொடுத்துட்டா விரிசல் விழாதுண்ணா. வேண்டாயா? ஏன் விடிய எப்ப நீ கடன் வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ? அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புற நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு? வாங்கயா போலாம். அப்பா ராஜா, இப்பவாவது இங்க வர்றியாப்பா? கூப்பிட்டீங்களா முதலாளி? கூப்பாடே போட்டேன்ப்பா. டோர்மேட்டை மிதிக்கிற மாதிரி இத்தனை பேர் மிதிச்சுட்டு போறாளே. ஆக்ஷன் கிங் நீ, ரியாக்ஷனே கொடுக்காம நிக்கிறியப்பா. ஒன்னும் பேச வேண்டாம்னு நீங்க தான் உத்தரவு போட்டீங்களா முதலாளி? நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸா? ரொம்ப புகழாதீங்க முதலாளி. இருக்கட்டும். அப்படின்னா பேப்பர்ல போட்டிருப்பான்ல. அதுதானே போலீஸோட ட்ரெண்ட். என்னண்ணே உங்களுக்கு தெரியாதுதா? முதல்ல உங்களை போட்டு அதுக்கப்புறம் தானே பேப்பர்ல உங்க பேரே போடுவாங்க. எதுக்கு இப்ப திடீர்னு சிவமணிய பயமுறுத்துறான்? இது கிரிமினல் பயவில்லையாச்சே. என்கவுண்டர் சத்தானே தோட்டா சூரி. அவன் கடைசியா யார்கிட்ட பேசிட்டு போனா? என்கிட்டதான். பேசும்போது என்ன சொன்னா? தமிழ்நாடு போலீஸே என் பாக்கெட்ல இருக்குன்னா. என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா. இப்ப அவனை போட்டது யாரு? அதே தமிழ்நாடு போலீஸ் தானே. ஆஹா, விவசாயத்துல உழுவுறதை விட்டு வீட்டுக்குள்ளேயே உழுகுறான். சரிதான், என்ன பண்றான்னு பாப்போம். வெங்காயம் கஞ்சிக்கு கடிச்சுக்கிற வெங்காயத்தை கண்ணுல விட்டு கசக்கிறான். ஐயா, எதுக்கு வெங்காயத்தை கசக்கிட்டு அழுகுறான்? சிவமணி நம்மள மாதிரி டம்மி பீஸ் ஆக்கி பாக்குறானா? நீங்க மதி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா அதை விட தம்பி உங்க மேல உயிரை வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என்னால் தாங்கிக்க முடியாது. கண்ணை தொடச்சுக்கோ. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல? ரொம்ப சிம்பிள்ண்ணே. இப்ப ஒட்டுமொத்த ரவுடிகளும் மும்பைல தான் இருக்காங்க. சரி, நீங்க மட்டும் எங்க சிங்கிளா இருந்து கஷ்டப்படணும். நீங்களும் போய் மிங்கிள் ஆயிடுங்களேன். போட்டான்ல, பிட்ட போட்டான்ல. என்ன யோசிக்கிறீங்க? மதிய பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா. நானா உங்களை நிரந்தரமா இருக்க சொல்றேன். சும்மா ஒரு 10 நாள் இருந்துட்டு வாங்க. அதுக்குள்ள இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும். உங்களை பத்தி நானும் அண்ணிக்கிட்ட எடுத்து சொல்லி நான் ஓகே பண்ணிடுறேன். தனக்கு தானே ஓகே பண்ணிக்கிறேன்னு அவன் சூசகமா சொல்றான். அத போய் நம்புது இந்த மூதேவி. வில்லிங்க பூரா அவன் வித்து என்ன மாதிரி ஆள்கிட்ட தாண்டா காட்டுறீங்க. இவனை மாதிரி ஆள்கிட்ட வீக் ஆயிடுறீங்க. அட போங்கடா. அண்ணா, நீங்க திரும்பி வரும்போது அண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க பாருங்க. ஓகே, நீ சொன்ன சரியாதான். நான் மும்பை போக ஏற்பாடு பண்ண. நீங்க எங்க போயிட்டு போறீங்க? பேப்பர்ல ஏதோ போட்டிருக்குன்னு பயமுறுத்துறானே. என்ன போட்டிருக்கு? இது போன வருஷ பேப்பர்ல. அடப்பாவி பயலே. ஒரு சிலவே கண்ணுல விரல விட்டு ஆட்டு வாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் விரைய கட்டிய விட்டு இல்லையா ஆட்டுறான். அதுக்குள்ள அண்ணா அவசரப்படுறீங்க. அதனால பேக்ல இந்த பேக் ஒண்ணு இல்லண்ணே. ஐயோ ஒண்ணு இல்லண்ணே. காடு பார்க்கலாம். சிக்கிட்டான். சிவமணிட்ட சின்னாவண்ணான்னு சிக்கிட்டான். நிலைமை முத்தி மோசமாகும் போது நம்ம கத்தி கதறி உள்ள வந்து ஒத்து ஊதிர வேண்டியதுதான். என்னடா அது? ஒண்ணு இல்லண்ணே. கொடுப்பாரு, அதான் அண்ணன் கேக்குறாருல. என்னடா எல்லாம் லேடிஸ் ஐட்டமா? அது வந்து யாருக்குடா? வேற யாருக்கு? எல்லா ஓளுக்கு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கான். இது தெரியாம நீ அவனை கூட சேர்த்துக்கிட்டு தெரியற. ஐயோ, தன்னை மறந்து பேசிக்கிட்டு இருக்கமே. நல்லா ரிச்சா இருந்துட்டு என்ன ட்ரிக்ஸ். 1/4 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. பர்ஃபார்மன்ஸ். என்னடா அது சாம்பாருக்கு வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்ற மாதிரி சொல்ற? யாருக்கு ஜீன்ஸ்? அம்மாவுக்கு. அம்மாவுக்கா? சின்ன வயசுல ஜீன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க. பண்பாடுன்னு சொல்லி அந்த ஆசையே பாழாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்
எங்க அப்பா கிட்ட கேட்டாங்க. கலாச்சாரம் சொல்லி அந்த கனவே கலைச்சிட்டாரு. யாருமே வாங்கி கொடுக்காத ஜீன்ஸ நானாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரோட உடம்புலயும் அப்பாவோட ஜீன்ஸ் தான் ஓடும். ஆனா எனக்கு அம்மாவோட ஜீன்ஸ் ஓடுது. அம்மா மேல அவ்வளவு பாசமா? இல்லன்னு அவ்வளோ பாசமும் அம்மா மேலதான். ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே போய் அவனை கைங்களமா பிடிச்சு குத்தலான்னு பாக்குறேன். பயவுள்ள என்னத்தையாச்சும் துஸ் பண்ணி விட்டது பாடி கண்ட்ரோல் மீறி ஆகி போயிருது. உன்னை நினைச்சா பெருமையா இருக்குடா. மிந்தி பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மட்ட மட்டும் வீக்கு, இப்ப பேஸ்மட்டத்தோட வீக்கு இவங்கனால பில்டிங் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு தன்னறியாம ஆய் போக ஆரம்பிச்சிருச்சோ அதுக்கப்புறம் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டு ஒதுங்கிறது நல்லது. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா வா சீக்கிரம் வா, வண்டியை போட்டு வா. இங்க வா. வாட் இஸ் திஸ்? நீங்க தான் வண்டியை போடுன்னு சொன்னீங்க. வண்டியை போடுறதா இப்படிதான் போடுறதா? நிப்பாட்டி ஸ்டாண்ட்ல போட்டுவான்னு சொன்னேன். போ. வண்டி எந்திரா. தெளிவா புரிய வைக்கலாம் இல்ல? என்னத்தை இதுக்கு மேல தெளிவா புரிய வைக்கிறது? அபிஷ்டம். வாங்க அம்பி ஐயா, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? அவரை மட்டும் அனுப்பிச்சுக்கலாம்ல. அவளெல்லாம் அனுப்பலாம். இந்த காலத்துல செர்வெண்ட நம்ப முடியறதே இல்ல. நாமளே கண்குத்தி பாம்பா செர்பெண்ட் மாதிரி பக்கத்திலே இருக்க வேண்டியதா இருக்குது. அதான் நானே வந்துட்டேன். இடையெல்லாம் சுத்தமா இருக்கணும். என்ன திடீர்னு சுத்தத்தை பத்தி கேக்குறீங்க? சுத்தம் என் உயிரோட ஒட்டி பிறந்தது. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, காலையில எக்ஸசைஸ் பண்ண மறந்துட்டேன். அதான் மசில் ஒரு தடவை மடக்கி நீட்டினேன். அது மெகா சவுண்டா வந்துடுத்து. வழக்கமான காய்கறி தானே? ஆமா ஆமா. 10 கிலோவா எடுத்துறவா? இல்ல 5 கிலோவா அளந்து போடுங்கோ. நேக்கு 5 தான் ராசியான நம்பர். கத்திரிக்காய் இன்ட்ரோடியூஸ் பண்றியா? ஏய் பேன் குனிஞ்ச அப்படின்னா காந்தம் கீழே விழாம இருக்கான்னு பார்த்தேன். அத நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? ஓகே, இதெல்லாம் காட்டு. ஒரு பேப்பர் எடுத்து என்ன வாங்குறோம் என்ன அமௌண்ட்னு எழுது. எழுது. ரைட் ரைட். அண்ணாச்சி மொத்தமா என்னாச்சு கூட்டி கணக்கு சொல்லுங்க. அம்பியர கூட்டம் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, நான் ஒண்ணு கணக்கு போடுறதா எனக்கு வியாபாரம் பாதிக்கும். சரி, இத அவர் எழுதினார்ல அதை கொடுக்க சொல்லுங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்? இதெல்லாம் புரியாது உங்களுக்கு. என்ன பெரிய அணுசக்தி ஒப்பந்தமா புரியாதுங்கிற? காய்கறி கணக்கு தானே, குடியா. கொடுக்க மாட்டேன். யோ இப்ப நீ குடுக்கல உன் வேலை போயிடும். கொடுத்தா உங்க மானம் போயிடும். மானம் போனா போகுது. போ சீக்கிரம் படிச்சு கணக்கு முடிச்சு கொடுங்க. கிளம்புறோம். கத்திரிக்காய் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 20 ரூபா. அவரைக்காய் அளந்தது 10 கிலோ, அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 30 ரூபா. இது இல்லாம எழுதி வச்சு. வெங்காயம் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம். இல்லையா சொல்லியா? என்னையா அது? ஏதோ சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஒட்டணும் சொல்லவா? இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா? இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா? ஏதோ சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஏயா வந்ததும் சுத்தத்தை பத்தி வாய் கிளிய பேசுன. வேற எது கிளியணுங்கிறே? இப்ப எது கிளியுதுன்னு பாரு. ஏய் முனுசாமி, மாடசாமி, குப்புசாமி. யார்? நல்லி குப்புசாமியா? இல்ல, உன் நல்லி எலும்பு எடுக்க வர குப்புசாமி. ஐயோ இவ வேற நடுறாடே. ஐயோ ஈஸ்வரா ஈஸ்வரா. வெயிட்டிங்கா? போலாமா? ஒரு நிமிஷம். இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா கைத்தாங்கலா கூட்டிட்டு போ. என்னாச்சு முதலாளி? தக்காளி பிதிங்கி எடுத்துடா முதலாளி. வாமா, என்ன திடீர்னு வந்திருக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க புள்ள மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அதையம்மா கட்ட விரல்ல போட்டிருக்கிற? மோதிர விரல்ல தான் போட்டிருந்தேன் அத்தை. ரொம்ப லூசா இருந்துச்சு, தொலைஞ்சிட கூடாதுன்னு இந்த விரல்ல மாட்டினேன். இப்ப கழட்ட முடியல. வெள்ளிக்கிழமை எதுமா கையில போட்டுக்கிறது ஏன் கழட்டுற? நீயே வச்சுக்க, நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறேன். அரிசி போட்டு வந்துடுற இரு. ஓஹோ, மோதிரத்தை கொடுக்கற சாக்குல செல்லத்துறையை பாக்குறதுக்காக வந்திருக்க. உண்மையிலே உனக்கு மோதிரத்தை கழட்ட முடியலன்னு சொல்லு. நினைச்சேன், பிறகு அப்படி போய் சொன்னேன். அவர் ஞாபகமா வச்சுக்கதான். ஆசையெல்லாம் பலிக்காது. யோ, உன் வாயில உடம்புல போட்டு கொளுத்த. உங்களுக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆயிடுச்சு, 2 புள்ளையும் பெத்தாச்சு. உங்க வயசு தானே அவருக்கும் ஆகுது.
அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்கல. அவன் மனசு கல்லு மாதிரி. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? தினமும் செல்லதுராத்தா எங்க வராரு எங்க போறாருன்னு சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே டன். யார் நீ? பில்டப் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன தெரியல, கரண்டியா சாம்பார் இலி குடிச்சியே. அம்பி தானே? ஆமா. ஏன் வந்த? ஏன் வரமாட்டேன்? நீ போனதோட அதிர்ஷ்டமும் என்ன விட்டு போயிருச்சு. ஊருக்குள்ள மெஸ் நடத்த முடியல. அவன் அம்பி எம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊரை சுத்தி கடன், அதான் கம்பி நீட்டிட்டேன். உன்னை நம்பி வந்துட்டேன். என்ன வச்சுக்காதும் உன்னோட இஷ்டம். ஏன்னா நான் மானஸ்தேன். அப்போ ஒண்ணு செய், ரைட்ல போய் லெஃப்ட் திரும்ப, அங்கதான் உன் இடம் இருக்கு. அது ஏசி ரூம் தானே? இல்ல, மாடிப்படி கீழே போய் தங்கிக்கோ, அதான் உன் என்ன இஷ்டம் இல்லையா? இருக்கு. இந்த மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். நான் போறேன். அங்க எங்க போற? வேற எங்க போறேன்? யூ டர்ன் பண்ணு. இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே? ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. நீ ஏன் காமெடி பண்ற? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். சரி வா. தோரே, உன் கதையை கேட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய ஆள் நீ. என்கிட்ட போய் சர்வெண்டா வேலை பார்த்திருக்கிறியே, அத நினைக்கும் போது குடிக்க தோணுது இல்ல? இல்லப்பா, மோர் கிடைக்கலன்னு அப்படியே ஒரு பீரை வாங்கிட்டேன். வெயில் வேற, அதான் குடிக்கலாமான்னு உங்ககிட்ட. அது ஏன் என்கிட்ட கேக்குற? இனி எதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டே செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? ஓவர் ஸ்பீடு புரியாத. ஏன்பா வண்டியை ஓரம் கட்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். முடியாது, எனக்கு அர்ஜென்ட் தான். உனக்கு ஒன்னா ரெண்டா? ஒத்த வாங்க போற. சரி விடு, நீ அடக்கிக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதான் காலியா இருக்குதா? கர்மண்டா. மடை தீரந்து பாயும் நதி அலைனா. இதுல பாட்டு வேறயா? சிச்சுவேஷன் சாங்பா. வெக்கமே இல்லாம என்னது சின்ன பசங்க மாதிரி. சிச்சி, இயற்கை உபாதைகளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் தெரியாதுப்பா, தெரியாது. யோ வண்டி நிறுத்தியா? ஐயோ, இவர் ஏன்டா வராரு? என்ன ஓவர் ஸ்பீடு? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நான் ஒன்ன கேட்கல, அவனை கேட்டேன். சார் பேச மாட்டாரோ? அர்ஜென்ட் நர்தா சொன்னாரு. ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கே. இல்ல சார், பெட்ரோல் ஏதாவது லீக் ஆயிருக்கும் சார். இது வேற. அங்கனே மறைக்கற? அது ஒண்ணும் இல்ல சார். காட்டியாத. ஓ பீரா? இல்ல சார். குடிச்சிட்டே வண்டி ஓட்றீங்க? இல்ல சார், அவர் ஓட்றாரு, நான் தான் சார் குடிக்கிறேன். ஷட் அப் ராஸ்கல். குடியாத. இது எதுக்கு சார் உங்களுக்கு? குடுக்குறியா கேஸ் புக் பண்ணவா? கேஸ்லாம் வேணாம் சார், இந்தாங்க சார். இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத பார்த்தேன், லைசன்ஸ கேன்சல் பண்றேன். போங்கயா. அப்பாடா, டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நானே வாங்கலாம்னு நினைச்சேன். அதிர்ஷ்டவசமா அவனே கொடுத்துட்டு போறான். இந்த மாதிரி அசைன் பண்ணாதன்னு சொன்ன, கேட்டியா? கேட்கலதான், ஆனா பாட்டில் இருக்கதா அவரு கேட்பாரு, எனக்கு தெரியாதேப்பா. டேய் டேய், வண்டி நிறுத்துங்கடா. என்ன மறுபடியும் வராரு? கண்டுபிடிச்சிட்டாரா? கீழ இறங்குடா. நீ போ. துரை துரை, இப்ப எனக்கு ஒரு பீர் கொடுத்தல்ல? ஆமா. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? எதுக்கு சார்? போத சும்மா கிர்ன்னு ஏறுதியா? அப்படின்னா நீங்க அதை குடிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார், நீங்க ஒரு நம்பர் 1 குடிகாரர் சார். ஏன் இந்த விரல காட்டுற? இல்ல சார், இந்த விரல தான் சார் காட்டணும். கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் 1 hour வெயிட் பண்ணாதான் சார் கிடைக்கும். பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். நான் இருந்தாதான் நீ வாங்கவே முடியும். என்ன சொல்ற சார்? நீங்க குடிச்சது பீர் இல்ல சார், வேற காத கொண்டாகல. ஓசியில கிடைக்குதுன்னு உடனே அடிச்சீங்களே சார். சரி விடுங்க, இயற்கை மருத்துவத்துல இதுவும் உண்டு சார். இப்படி தளபதி சலூன் அறிவாளித்தனமா பேர் வச்சிருக்கானே, இவன் தான் நம்ம பாஸோட ஒரே நண்பன். இவன் பேரு நல்ல தம்பி. பிளேட மாத்ரா, விநாயகா, விக்னேஸ்வரா, இந்த ஊர்ல மழை பெஞ்சு பயிர் வளருதோ இல்லையோ, எல்லார் மண்டியில நல்லா மயிர் வளரணும். அதை நான் வெட்டுன்னு வெட்டணும், துட்டு கொட்டுன்னு கொட்டணும். டிஆரே தாடி எடுக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அது ஏன் கையால தான் எடுக்கணும். கத்தி கொடு. கிரி படத்துல வடிவேலுக்கு பேக்கரி கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்த மாதிரி, நம்ம நல்ல தம்பிக்கும் இந்த சலூன் கிடைச்சதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. தம்பி, என் பொண்ணு 3 மாசம் முழுவாம இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை பையன் ஓடி போயிட்டான் தம்பி. பின்ன இருந்து பிரசவம் எல்லாம் பாத்துட்டா போவான். அவனை விடுங்க தம்பி, ஓடு கழிப்பைய. இந்த கல்யாண மண்டபத்திலேயே
நீங்க தான் நல்லா சிரிச்ச முகமா இருந்தீங்க. அதுக்கு நீங்க தான் நம்பி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். யோ பயா எவனோ ஓட்டின செகண்ட் ஹேண்ட் பைக்க என் பேர்ல புதுசா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பாக்குறியா பயா? தம்பி, அப்படி நீங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா என் பேர்ல உள்ள சலூனை உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். சலூன் என்ன சொல்றீங்க? அந்த டீலிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கன்சாமி தூங்கிட்டியா? அட பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதாண்டா. இப்பதான் சுஷ்மிதாசன் கதவை திறந்துட்டு பக்கத்துல வந்து உட்காந்துச்சு, அதுக்குள்ள கனவை கலைச்சிட்டியாடா. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா? அவன் லைஃப் அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுடா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 17-18. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும். சந்தேகம் இல்லை, இது டாவு மேட்டர் தான். காதல். டேய், எதனால்டா காதல் வருது? வேற வேலை வெட்டில, அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்குறவனை பின்னாடி. எனக்கு மூச்சா வரல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய் என்னடா, எனக்கு இங்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சு. இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமிகளை கும்பிட்டா வரும். யார் அவரு? அவர் தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும்னு வேணுனாக்கா உடனே அவர் தூக்கத்தை கொடுத்துருவார். டேய் என்னடா இது? இது ஒன்றும் இல்லை. தூங்கணும் 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 தூங்கணும். என்னடா பண்ற? காத்துல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடுறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா. டேய், பின்ன எப்படிடா தூங்குறது? கொசு வெத்திச்சூர்ல தண்ணியில கரைச்சு கூடி நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா, இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா ஏந்திரு. அட பாவி, ஏந்திரின்னு அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா? நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா. என்னடா பல்வலக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சுடா. அம்மா பால். அட பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா. தூக்கமா வருது. ஒருத்தன் பாலை போடுறான், ஒருத்தன் காலை போடுறான். மொத்தத்துல என் தூக்கத்துல கல்ல போட்டீங்களடா. ஹாய் 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 ஹாய். அங்கிள் ஹவ் ஆர் யூ? ஓகே ஹூ ஆர் யூ? என்ன அங்கிள்? சிவா. ஆமா, அது என்ன அங்கிள்? இதுவா? இது இண்டிகோ ஸ்டார். இத சீலிங்ல ஒட்ட வச்சுட்டு படுத்துக்கினே பார்த்தா ஆகாயத்தை பாக்குற ஒரு ஃபீலிங் வரும். என்ன அங்கிள், குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்திட்டோம்னா அப்புறம் எதுவுமே தெரியாதே. அதுவும் இஷ்டம். அங்கிள், அது என்ன விலை அங்கிள்? ஜஸ்ட் 2500 rupees. மை காட், 2500 ரூபாயா? ஆமா. எங்கிட்ட கொஞ்சம் குறையுதே. எவ்வளவு குறையுது? 2500 குறையுது. செக்யூரிட்டி அங்கிள் சொல்லுப்பா. இவரெல்லாம் கூப்பிட்டாரு. அங்கிள், 2500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா மொட்டை மாடல படுத்துக்கிட்டு பார்த்தா ஃப்ரீயாவே ஸ்டார் பார்க்கலாம்ல. அதுவும் இஷ்டம். அப்ப அது வாங்கினா இது தருவீங்களா? மாட்டேன். அப்ப இத வாங்கினா அது தருவீங்களா? மாட்டேன். பிசினஸ்ல அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாதா? அட்ஜஸ்ட்மென்ட்டே பிசினஸ் ஆயிட்டா? அங்கிள் அங்க பாருங்க, சொரி வராரு. எங்க? சிவா கேப். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. ஓடா கேப் மாறி. யாரு கேப் மாறி? கேப் மாறி போச்சுன்னு சொல்ல வந்தேன். அதான் அப்பா. ச்சே, இந்த மொட்டையங்கிரி ஏமாத்தவே முடியலடா. இவன் பரவாயில்லடா, இவன் கூட அரின்னு ஒருத்தன் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து சொரிய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே அசம்பிளி தான். நல்லா வாருன்னு வாரிட்டு கடைசியில பிளாஸ்டிக் சேரை கையில கொடுத்து அனுப்பிச்சிருவானுங்க. இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. டேய், என்னடா? வரா வந்துகிட்டே இருக்கா. யாரு? அவதான். எவா?
அவதாண்டா நான் காப்பாத்துனதுக்காக என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அதே தேவதை. அன்னைக்கு அவசரத்துல முத்தத்தோட போயிட்டா. இன்னைக்கு வந்து என் கைய பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லி தன் கையோட சேர்த்து ஐயோ என்னென்னமோ பண்ண போறா. உங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்கும். அப்ப உயிர் நண்பன் நான் எங்கடா போறது? யார் நீ? உன்னத்தாண்டா. யாரா நீ? புரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அது எப்படா ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபிகர் என்று வாழ்வதனில் வந்து விட்டால் மற்றாங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பே நாரி விடும்னு சரியா தாண்டா சொல்லியிருக்காரு சாலமன் பாப்பையா. புண்பட்டு நின்றதடா நண்பன் மனம். ஐயோ கண்டுக்காமல் போவதிந்த பெண்ணின் குணம். இது சாலமன் பாப்பையா சொல்லடா. அவருடைய கசின் பிரதர் பாலமன் அப்பையா சொல்லியிருக்கிறாரு. அப்பையா. ஹாய் சீனு. பிரபு இல்லையா? பிரபு. ஹலோ. யா பிரபு ரெஸ்டாரண்ட் போயிருக்கான். நல்லா இருக்கீங்களா? அந்த ரவுடி பசங்க மறுபடியும் வந்து உங்களை கலாட்டா பண்ணலையே? ஹாய் சந்தியா. ஹாய். ஏ ரிலேட்டிவ் சிவா ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியாது. அவரா வந்து ஏதோ கேட்டாரு. என்ன கேட்டீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. பிரியா வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஜிம்ல வெயிட் பண்றேன். ஓகே பை. ஓகே பை. ஒரு பொண்ணு பாக்குற மாதிரி இருந்தா நீயாவே போய் பேசிடுறதா? இல்லடா, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். நான் தானே ரவுடி கிட்ட இருந்து அவளை காப்பாத்தினேன். நீ காப்பாத்தின உடனே அவ வந்து உனக்கு முத்தம் கொடுத்தா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? டேய் 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 உடேண்டா. பொண்ணுங்க வயசையும் சைஸையும் பார்த்து ஏமாந்துடவே கூடாது. வா போலாம். இங்க பாரு, கர்ச்சீஃபை மட்டும் வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கா பாரு. அது இல்லடா, அங்க பார், பராபர். ஹாய். ஹாய். ஐம் டெரிபிளி சாரி. எனக்கு எல்லாமே இப்போதான் ஞாபகத்துக்கு வந்தது. நேத்து நைட் சிவா இல்லனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. Thank you so much. It's okay. போலாமா? ஓ போலாமே. அந்த பொண்ணு என்ன கூப்பிடுது. உங்களை இல்ல, இவள. ஓ சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே பை. பை. பிரபு 1 minute. அவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் வந்து சாரி சொல்றான்னா மேட்டர் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்கேடா. இன்னைக்கு நைட்டும் தூங்க விட மாட்டான் போல தெரியுது. இடிக்கிறானே. 2300. சும்மானே அசோக் பிள்ளைல ஒரு போலீஸ்காரன் வண்டியை நிறுத்தி லஞ்சம் வாங்குறானே. வாங்கிட்டு போட்டுடா. நமக்கு என்னடா? என்ன குக்காலித்தனமா பேசிட்டு இருக்க? அந்த காட்சியை மட்டும் இந்த கேமரால கவர் பண்ணி கமிஷன் ஆபீசர் கொடுத்தால வச்சுக்க. சார் வாங்க பாரு. ஏய் சும்மா வேணா. போலீஸ்காரனை பாச்சிக்காத. டாப்கில போய் செவுத்துல முட்ற மாதிரி. என்ன பேசுற? சின்ன படத்தனமா பேசிட்டு இருக்க. எல்லா இளைஞர்களும் இப்படி இருந்தா வருங்கால இந்தியாவை எப்படி காப்பாத்துறது? அவன் வாங்கிட்டே இருப்பான், பாத்துக்கிட்டு சொல்றா நீ. ஓ பேயோட அம்ச்சுவாங்க வேண்டாம். சிக்கி சேதாரமாயிருவ. ஆதாரத்தோட போகும்போது எப்படியா சேதாரமாகும்? அட நீங்க வாங்கனே. பேச்சு. அட போய் வாடா. சும்மா சொல்லுங்க. வாங்கியாச்சா. வச்சாச்சா. ஏ வாயா சின்ன செப்பு இருக்க. ஏய் யார பேசி நீ கூப்பிடுற? உன்னதாயா? நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். இருக்கட்டும், உன் பேர் அதானே? இந்த பாரு, லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராத்த எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோட படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். இது வீடியோவா? ஆமா. ஐயா அது என்ன? அது லாரிக்காரனை பார்த்தா 2 ரூபா வாங்குறீங்க, மோட்டர் பைக்காரனை கண்டா 50 ரூபா வாங்குறீங்க. அது ஒண்ணும் இல்லங்க. லாரிக்காரன் இருக்கிற ஒவ்வொரு சிக்னலா நின்னு காசு தரணும். ஆனா பைக்காரன் எப்பயாவது ஒரு தடவை மாட்டான். அதனாலதான். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? வாய முடிக்க சும்மா இருடா. அந்தால போய் ஏன் பத்திக்கிட்டு இருக்க? இவனாச்சும் ஒரு அப்பா ஸ்கூட்டர்ல வந்தானா அவன போய் லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறது, இருக்குனானா ஆர்ச்சி புக் இருக்கான்னு கேக்குறது, அது இருக்குனானா இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேக்குறது, அது இருக்குனானா ஏன் ஒன்வேல வந்தேன்னு கேக்குறது, கரெக்ட்டா தான் வந்தேன்னு சொன்னானா ஏன்டா வேகமா வந்தேன்னு அவனுக்கு ஆப் வைக்கிறது. சரி சவுண்ட் வர உன்னெல்லாம் பிச்சு போடா. கேமரா வாடகை எடுத்து நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவா இருக்காதே. இருக்கு. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோவத்துல ஒன்றரை வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன்.
டேய் முருகா நீயாடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஏண்டா முருகா நீ இன்னும் லூசா தான் சுத்திட்டு இருக்கியாடா? 8வது படிக்கும் போதே சொன்னேன் அந்த வைன் ஷாப் ஓனர் பொண்ணு ஐஸ்வர்யா வேணாம் உனக்கு செட் ஆகாதுன்னு. கேட்டியா? இப்ப பாரு அந்த அம்மிக்கால தூக்கி மண்டையில நொங்குன்னு போட்டு உன்னை இப்படி லூஸ் ஆக்கிட்டானு. மச்சி முருகா தெரியாம தான் கேக்குறேன். எந்த பொம்பளை புள்ளையாவது லவ் ஃபெயிலியர் ஆயி பைத்தியமா ரோட்ல உன்ன மாதிரி சுத்தி பாத்திருக்கியா? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். வா நம்ம உட்கார்ந்து பேசலாம். புரியாம ஓடாதடா டேய். போன் நம்பராவது குடுத்துட்டு போடா, நாளைக்கு நான் மிஸ் கால் கொடுக்குறேன். டேய் டேய் பாய்ப்புல நம்பர் கூட தராம போயிட்டேன். மோசமான ஆளே அந்த என்ன? ஓ என்னடா பேசாதேன்னு சொல்லிட்டு வந்து காப்பாத்துறேன்னு பாக்குறியா? ஏதோ சூப்பர் ஃபிகரா இருக்கியே கண்ணுக்கு லட்சணமா அதான் இதெல்லாம் பண்றேன். என்ன புரிஞ்சுதா? ஏ இதான் சான்ஸ்னு. உன்னால முடியும் பாஸ்கர். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும் பாஸ்கர். இப்படி எல்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச நான் கொல்ல வெறி ஆயிடுவேன். என்ன கைய பிடிச்சிட்டா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுருவானா? தோல் மேல கை போட்டா நாங்க முன்னேறிடுவோமா? கட்டி பிடிச்சிட்டா மட்டும் இலை பரட்டைங்களா வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சுங்க போல இருக்கு. தலையாடா இதெல்லாம் ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைடுல ஈறு வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துரும்டா. தலைவா தலைவா இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எட்ரா அந்த கத்திரிக்கோல காட்டுங்கடா அந்த புதர்களை. கந்தசாமி கந்தசாமி கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி கந்தசாமி கந்தசாமி. டேய் எவனோ நம்ம குழந்தைங்க முடிய வெட்டிங்கறான் வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷன் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அடப்பாவி என்னடா பாடி காட் முனீஸ்வர் கோயில் நேத்திட்ட முடிய இப்படி வெட்டிட்டியாடா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேத்து விட்ட முடிய இப்படி அநியாயமா வெட்டி தள்ளிட்டியாடா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. நேந்து விட்ட முடியா? டேய் உன்னை வெட்டிட்டு தான்டா மறுவேளை. எஸ்கே வாடா. சார் ஆறு சிவா மச்சானா உள்ள வாங்க. யார் அந்த ஜந்து? அது ஜந்து இல்ல என் பேரு. இதான் என் பேரு. என்னது இது? இதுவா? அவன் பேர் கொட்டாச்சி. சமையல இருந்து எல்லா எடுபடி வேலையும் வந்தா பாப்பான். ஹாய் பிரபு. ஹாய். சாரிடா உன் சிஸ்டர் கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு. சாரு சிவா. ஹலோ. ஹலோ. என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வைஃப் வரலையா? இல்லங்க கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்? ஒரு சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. போதும் நிறுத்துடா. சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. கன்சாமி எங்க? ஏ மனிதா, எழுத்து என் வேள்வி, எழுதுகோல் என் தெய்வம். யார் சொன்னது? நான் தான் உள்ள வரும்போது சொல்லிட்டே வந்தேன். என்னடா இது? பொதுமக்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால தான் இதை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். பை தி பை உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன் கல்யாணம் நின்னு போனதுக்கா? இல்ல சீர்மிகு சென்னைக்கு வந்ததுக்கு. அதென்ன ஆனா ஊனா கையில ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு வில்லேஜ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடுறீங்க. ஏன் வரக்கூடாதா? வரலாம், பட் சென்னையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? தண்ணி லாரிக்கு பிரேக்கே பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியுமா? குப்பை லாரிக்கெல்லாம் மூடியே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பான் பராக் போட்டு எச்சி துப்பாத வாயே இந்த ஊர்ல கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பள்ளம் நோண்டப்படாத பிளாட்ஃபார்மே இங்க கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ வந்தது வந்துட்டீங்க. சமாதிகளை பார்த்தோமா, ஷக்கீலா படம் ஒன்ன பார்த்தோமா, சாயந்தரம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போனோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு இங்கேயே பெர்மனண்டா தங்கணும்னு நினைச்சீங்க, லைஃபே ப்ராப்ளம் ஆயிடும். டேய் 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு.
பாய். சரி இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி சீவீங்க? கிரைண்டரை ஓட விட்டுட்டு உள்ளுக்குள்ள சொருகிற வேண்டியதான். டேய் டேய், கார்ப்பரேஷன் குழாயில வாய வச்சு குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் பார். இந்த பூரா மீசக்காரனை கூட்டு வராதுன்னு சொன்னா கேட்கிறியா? ஒழுங்கா குடியாண்டா. குடிச்சு தொலைடா. இன்னைக்கு தான் வேலண்டைன்ஸ் டேயா? இன்னைக்கு மேட்சிங் டேப்பா. மேட்சிங் டேனா சொச்ச மிச்சமும் மிச்ச சொச்சமும் ஒன்னு லவ் பண்றது. அப்படின்னா அதாவது காதலனே கிடைக்காத பொண்ணுங்களும் காதலியே கிடைக்காத பசங்களும் அங்கங்க அத்து விட்டு அலையுங்கள்ல, அதுங்கெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு மீட் பண்ணி நட்பாகி நாசமா போறதுதான் இந்த மேட்சிங் டே. ஐயோ விழுந்துட்டானே. எந்திரா எந்திரி, ஒன்னாகலடா. ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? எதுக்குடா வண்டியில விழுந்து சாவ பார்த்த? என் லவருக்கு எடுத்துட்டு போற ரோஸை காப்பாத்துறதுக்காக தான். ஏண்டா இந்த சூம்பி போன ரோஜாவையே எவ்வளவு நாளைக்குடா லவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு வாழைப்பூவையோ இல்ல ஒரு காலிஃபிளவர் பூவையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, அவங்க அம்மா கிச்சன்ல எதையாவது சமைச்சாவது வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். அதான் அந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க. போடா போ, கொஞ்சம் அசந்திருந்தேன்னா உன் போட்டோவுக்கே மாலையை மாட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து மலர் வளையம் வச்சிருக்கோம். போ போ. ஒரு பீர நிம்மதியா குடிக்க முடியலையே. அவனே அப்படி இருக்கான். இவன் நம்ம தெருவுல கீரை வித்துட்டு இருந்தவடா. ஓ இப்ப மாடல் ஆயிட்டா. ஏய் இவனை பாரு. ஏய் என்னடா என்ன மேசிக்டா அன்னைக்கு கூட எந்த பொண்ணு என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னோட பர்சனாலிட்டி அப்படி. எதுக்குடா உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற? பர்சனாலிட்டி உடம்புல இல்ல மனசுல தான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துராத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகாது. என்ன கன்சாமி, நீ கருத்து சொல்ல எங்கேயும் போலியா? இல்லப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நானே லீவ் விட்டேன். நான் விடணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் என்ன விட விடாது போல தெரியுதே. அங்க பாத்தியா, 3 அறிவுள்ள பசுவுக்கு கூட காப்பாத்துறதுக்கு பசு வதை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. ஒரே அறிவுள்ள காக்கா குருவியை காப்பாத்துறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா 6 அறிவுள்ள இந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்புமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? ஆஹா, கருத்து கந்தசாமி நம்மளை பார்த்து இதை கருத்து சொல்றான். இதை வச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நமக்கு எதுக்குடா பிரச்சனை? வாடா. சும்மாறா. இந்த மாதிரி சங்கிலியால மனநலம் குன்றியவங்களை கட்டி வச்சதுனாலதான் ஏர்வாடியில பல பேர் கருகி செத்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும் விடுறாங்களா பாத்தியா? மறுபடியும் சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்கப்பா. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அவனை பார்த்தா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. நீ வரியா போலாம்? அட நீ வேறப்பா. பின்ன அவனை பார்த்தா மெரிடியன் ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது? நல்லா பாரு, கபாலத்துல சேதுவையும் கண்ணுல காசியும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாவம், அவனை நான் போய் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். சொன்னா கேளுடா, வாடா. டேய் கந்தசாமி ஒரு காரியத்துல இறங்கிட்டானா அவ்வளவுதான். கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் இனிமே உனக்கு எல்லா வழியும் திறக்க போகுது. ஓடுறா, ஓடிடு. ஐயோ சார், புடிச்சு வச்ச தீவிரவாதி அவுத்து விட்டான் சார். நீ வீரவாதியா? ஆமாண்டா. பிரியாணி சாப்பிட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடா. பிரியாணி சாப்பிட போனீங்களா? ஆமா. ஏன் அப்படியே செகண்ட் ஷோ பார்த்துட்டு முள்ள வர வேண்டியதானே? அங்க வழியே இல்லடா. இங்க வா. என்ன இடம்டா இது? கும்பல் கும்பலா பொண்ணுங்கள்லாம் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அதுவாட முக்கியம். ஒளியறதுக்கு இடம் பாரு. ஒளியறதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணீங்க, எனக்கு வசதியா இருக்கும். ஷட் அப். ஏய் போலீஸ் வா. டேய், இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் வித்தவடா. வாடா, தப்பிச்சோம்டா ஒரு வழியா. இங்க தான் இருக்காங்க. புடியா. சந்தியா ஏன்னு வரல? 6 o'clock இங்க இருப்பேன்னு சொன்னா ஷோ வேற ஆரம்பிக்க போகுது. சந்தியா எங்க இருக்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய் சந்தியா. ஹாய். Whiskey please. நோ தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்ல. கோக் ப்ளீஸ். Yes ma'am. ஆச்சரியமா இருக்கு. 5 வருஷம் அமெரிக்கால இருந்தேன்னு சொன்ன, குடிக்க பழகலையா? குடிச்சு பழக பாருக்கு போனா போதும், அமெரிக்கா போகணும்னு அவசியம் இல்ல. Trigger welcomes you to this year's Pick Your Passion. Let us witness the parade of gorgeous angels and handsomest youths with blues, crosshatches and the sandblasted jeans. Watch the cuts and style.
நீ வேணா பாரு, இப்ப வந்தவன் தான் செலக்ட் ஆக போறான். எப்படி டி சொல்ற? பார்க்க ஹேண்ட்ஸமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கு டைம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏய் என்னையா டைம் ஆகுதுன்னு philosophy பேசுற? உண்மைதான். நீ வேணா பாரு. வெயிட்டா மச்சான் அந்த ரெட் ட்ரெஸ் எப்படியாவது மடக்கிடணும். எஸ் மேம். ஏய் என்னையா பண்ற? காக்டெயில்ல நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வயித்துல இருக்கிற கோடலே வெளியில வந்துரும். அடையாளத்துக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். நீ வேணா பாரு. இந்த பார்ட்டியில இந்த கிளாஸ் லக்கே இல்லாத பர்சனுக்கு தான் போய் சேரும். வெயிட்டா நோ தேங்க்ஸ். வெயிட்டா எங்க போனான்னு தெரியலையே, போலீஸ் வேற விரட்டுதே. என்ன பண்ணுவேன் நான் இப்போ? I'm sorry, I have to catch the Bombay flight. That's why I'm rushing. Hey, you there? Yeah, I am that Maggie who came on the stage. Maggie? அது என்ன Maggie? Phone பண்ணா 2 minutesல நான் ரெடி ஆயிடுவேன். நூடுல்ஸ் மாதிரி. Bye. இன்னைக்கு இருந்துட்டு போலாமே. இருக்கிறதா? நோ சான்ஸ். ஆக்சுவலா பாம்பேல இன்னைக்கு நைட் ரித்திக் ரோஷன் சாப்னா அவரோட எனக்கு டேட்டிங் இருக்குது. டிங் டிங். நான் 1 lakh தரேன். 1 lakh? ஓ ஷிட். 1 lakhலாம் ஆமீர் கான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது. ஆக்சுவலா என்னோட பாம்பே மார்க்கெட் ரேட் 10 lakhs யா. எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா இந்த மீச. You mean the mustache? Actually, I have undergone an operation. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. இன்னையோட 30 days முடியுது. ஈவினிங் 7 o'clock மீச அதுவே ஊதுருமா. It will fall off, uncle. இது என்ன பாம்பே ஃபேஷனா? ஏச்சி இதுவா கடவுள் புள்ளி வச்சான். அதை சுத்தி நான் கோலம் போட்டேன். நம்ம இப்ப கோலம் போடுறது. You naughty. Everything starts with a drink. You don't know a crazy boy. Yeah. Thank you. Take it. What brand is this actually? Scotch. Scotch nara. Can I have pickle for this? What? Urka. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேக்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே. எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ ஏன் அவசரம் உனக்கு புரியல? ஹாய். ஐயோ அதுக்கு தாண்டி போறேன். ஓகே. வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது. குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறியனு சிறுவிரல் படப்பட துடிக்குது. எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண். ஏப்பா நின்னுகிட்டு இருக்க? அங்கதான் இடம் காலியா இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. என் பிட்டு எங்க போச்சுன்னு தெரியலையே.
என் வாழ்க்கை இதுல தானே இருக்கு. யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. பேசுறா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்கள்தா? ஆமாமா கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என் வாழ்க்கையில விலைக்கேத்தி வச்சுட்டீங்க. இது மட்டும் கிடைக்கலன்னா ஐயோ சாமி. படிச்சு பாத்தீங்க? உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். மொத்தம் 36 பிட்டு. எவ்வளவுனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுல 3 பிட்டு ஜட்டிக்குள்ள இருக்கு. இதுல என்ன விஷயம்னா எந்தெந்த பிட்டு எங்க இருக்குன்னு இந்த மெயின் பிட்ல தான் இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? கேப்ல கடை வைக்கலான்னு விட மாட்டாளுங்களே. அரியர் எக்ஸாம் எழுத போறேன். பெஸ்ட் ஆஃப் லக். பாடன் பாடனா ஒரு கயரை வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. எப்பா ஒரு டீ ஒண்ண போடியா. எத்தனை டீ சார்? ஏண்டா ஒருத்தன் ஒரு டீ தான்டா குடிப்பான். ஒரே நேரத்துல 9 டீயா குடிப்பான். என்னடா கேள்வி இது? எப்பவுமே நம்ம முதலாளி கிங்கடா. முதலாளியா? நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்மளோட கருத்து இருக்க நம்பிக்கை துரோகிகளா. எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. இந்த கடை எத்தனை நாளைக்கு? அது இந்த கடை முதலாளி மைண்ட பொறுத்து முடிவு பண்ணலாம்னு இருக்கானே. வாஸ்தவம் தான்டா. முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தான்டா இருக்கும். போங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காளி பிள்ளைகளா போங்க. நீயா என்ன முதலாளி? என்ன நொண்ண முதலாளி? இப்ப இதுக்குள்ள காரை வச்சு விரட்டுற? இருக்கிற பேண்ட் ஷர்ட்ல அவுத்துட்டு அம்மன கட்டியா வர்றக்கா? போடா போடா. முதலாளி தம்பி ஒரு தோப்பா மாதிரி இருக்கும்போது நீங்க ஏன் தனி மரமா இருந்து கஷ்டப்படுறீங்க? வாங்க. உன் கூட நான் வர மாட்டேன். நீங்க வராம நான் போக மாட்டேன். உன்னை நம்பி எப்படா வர்றது? நீ எங்க கூட்டி போறீங்க யாருக்கு தெரியும்? ஓ அப்ப தம்பியே நீங்க நம்பல. அப்ப நீங்களே வண்டி ஓட்டுங்க. எதுக்கு? ஓட்ட தெரியாத என்ன லாரியில மொத விட்டு கொண்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு போலாம் பாக்குறியா? ஓ என்ன என்கிட்ட ஈடேறாது. போடா. இந்த பாரிய நம்பி வந்தவங்களுக்கு உயிரை கொடுத்துதான் பழக்கம், உயிரை எடுத்து பழக்கம். நீ கிளிச்சக்கடி தெரியும்டா. தம்பி நான் இருக்கேன்ல, நம்பி உட்காருங்க. ஏற்கனவே உன்னை நம்பி தான் கிளிகிளின்னு ஆயிப்போச்சு. இன்னும் எப்படி நம்புறது? வாங்க முதலாளி. வாங்க முதலாளி. ரண்டி முதலாளி. வண்டிக்குள்ள போங்க முதலாளி. உள்ள உட்கார முடியல, வெளியே இறங்க முடியல. அட இறக்கி விடுற. அடே இறக்கி சொல்லடா. வகுத்த இறங்குது முதலாளி. ஏண்டா டேய், ஏண்டா அப்படி பண்ணி குட்டியை தூக்கி போட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வர்ற? ஆமா இது எந்த ஏரியா? யார் வீடுடா? நான் இப்ப வேலை பாக்குறேன் என்னோட முதலாளி வீடு. இப்ப வேலை பாக்குற முதலாளி வீடா? அப்ப என்னைய மாதிரி இன்னொரு கிணப்பை உனக்கு சிக்கிட்டானா? சரிப்பா யார் அவன்? ராயபுர சிவமணி. ராயபுர சிவமணியா? அடே அவன் கேனப்ப இல்லடா, கேடி போயலாச்சே. டேய் இதுக்கு எதுக்குடா கார்ல என்ன ஏத்துன? காரை ஏன் மேல விட்டு ஏத்திருக்கலாம்ல. அப்படியா? அடடடடா. என்ன அப்படியா? அடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நில்றா டேய். ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. ஆத்தா காலியத்தா கதவை திறந்து விடு. ஆத்தா கதவை திறந்து விடு. ஓ புள்ள பதவி போய் வர. மிஸ்டர் தீபாவளி. யாரு? நான் தான். நான் தான் அண்ணா. நீயா? ஆக்சுவலி இது ஒன் வே. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இத மீறியும் நீங்க வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, கேட்டுக்கு வெளியே டாபர்மேன் நாய் இருக்கு. அப்படியே குறிப்பாத்து கொத்தோட புடிங்கிடும். கொத்தோடையா? நான் சொல்ல தண்டையார்பேட்டையில பொண்டாட்டி தலையை வெட்டினாங்க. அது இவர் தானா? வாங்க அப்படியே லைட்டா யூட்டன் போடுறீங்களா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஏய் இங்க பாருங்க, இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதலாளி. ஏய் என்னது? இவன் பெரிய முதலாளினா அப்ப இங்க இருக்கிற பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, மூக்க பாரு. டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இவனுக்கு தானடா என் கடையை சுத்தம் பண்ணவங்க. அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பாரு அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. முதலாளி அது யாரு கூட? பாப்பா
என்ன இது? அட போங்கடா. ஏய் வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. இது என்னோட பழைய முதலாளி. ஓ, நான் சென்னைக்கு வரும்போது இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. என்ன பண்றான்? ஆஹா, நம்ம உசுருக்கு ஒல வைக்கிறான். நீங்க என்ன தேடி ஆரம்பிச்சப்ப இவர் கடை தான் அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டீங்க. வந்தது வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு இவைய இவ்வளவு சடனா திரும்புறா? இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. நமக்கு வேணா அசிஸ்டண்டா வச்சுக்கலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா. என்ன நினைக்கிறானே தெரியலையே. ஐயோ, மறுபடியும் பாக்குறானே. தேங்க்ஸ். நீங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு சேர்த்துக்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அவர் என்னடா ஒத்துக்கிறது? நான் ஒத்துக்கணும். இந்த பாரு, உன்னை வச்சு வேலை வாங்கின முதலாளி நானு. இப்ப மட்டுமல்லடா, என்னைக்குமே நான் முதலாளியா தாண்டா இருப்பேன். முடிஞ்சா உடச்ச என் கடையை சரி பண்ணி கொடுக்க சொல்லு. ஓ முதலாளி. ஓஹோ, சரி பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுமா? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுன, நீ எதுக்கு இங்க தங்கி இருக்கீங்கிறது போட்டு கொடுத்து வண்டியை ஓம் பக்கம் திருப்பிடுவேன். என்ன முதலாளி இதுக்கு போய் தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? அந்த பயம் இருந்தா இப்ப நான் சொன்னதை மட்டும் போய் சொல்லு. ஆஹா, தீபாவளிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா நமக்கே வெட்டு வைக்கிறான். என்ன பாரி சொல்றான் உன் ஓல்டு முதலாளி? இங்க வேலை பார்க்க மாட்டானா, இங்கேயும் முதலாளியா தான் இருப்பானா. அதுவும் உங்களுக்கு முதலாளியா தான் இருப்பானா. ஏன்னா அவங்க மூஞ்சி பிடிக்கலையா? இல்லங்க, அப்படிலாம் சொல்லவே போய் சொல்றாங்க. எனக்கும் முதலாளியா தான் இருப்பானா? ஒரே இடத்துல ரெண்டு முதலாளி இருக்க கூடாது. துப்பாக்கி. அப்போ ஒன்னு கிளீன் பண்ணிட வேண்டியதான். கிளீன் பண்ண போறீங்களா? ஆய் போயிட்டானே. ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. போனாலும் பரவாயில்ல, அவனை வாஷ் பண்ணி உள்ள வை. நான் என்னடா வந்திருந்து அடக்கித்தானடா வச்சிருந்தேன். நீங்க தானடா துப்பாக்கியை காட்டி உடைச்சு விட்டீங்க. ஒருத்தன் முதல்ல ராமர் வேஷம் போட்டு கொலை பண்ணி இருக்கிறான், அடுத்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு கொலை பண்ணி இருக்கிறான். இப்ப என்ன கெட்டப் போட போறானே தெரியலப்பா. அடுத்த கெட்டப்ப போட்டுட்டா, அனுமார் கெட்டப்பு. ஆமா, நீ கொலை பண்ண போறது என்னையா இல்ல இவனையா? ஐயோ கொல்றா, ஐயோ கொல்றா. யாரு கிட்ட? ஸ்கூல்லயே 100 மீட்டர் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ரன் நானு. என்கிட்ட முடியுமா? ஐயோ ஐயோ வந்துட்டியா? இத பாருப்பா, நீ எங்க போனாலும் என்ன விட மாட்ட போல தெரியுது. உன்ட்ட நான் உண்மையே சொல்லிடுறேன், நீ கொலை பண்ற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. ஏதோ சின்ன வயசுல கணக்கு டீச்சர் உட்கார்ற சேர்ல பின்னு குத்தி வச்சேன். அப்புறம் அப்பப்ப FTV பாப்பேன், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு. நான் சொன்னதை நீ நம்பல இல்ல? செத்து போன எங்க ஆயா மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏன்பா காசா பிச்சை எடுக்கிறியா? பிச்சை எடுக்கிறதுக்காடா என்ன இந்த விரட்டுன? ஏண்டா கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, அதை வச்சு உழைச்சி சம்பாதிக்காம எதுக்கா இப்படி சாமி வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறீங்க? எங்கயாவது ஆண்டவன் உனக்கு ஃபைனான்ஸ் ட்ரபிள் வந்ததுன்னா என்ன மாதிரி கெட்டப் போட்டு பிச்சை எடுன்னு சொல்லிருக்காரா? இதுக்கு பேசாம எங்கயாவது கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாமேடா. கடன் வாங்கி தான் சார் கெட்டப்பே போட்டிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா சார், சிறு தொழில் பண்றதுக்காக பேங்க்ல 10,000 ரூபாய் லோன் கொடுத்தாங்க. அதுல 5,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த கெட்டப் போட்டு தான் இந்த தொழிலே ஆரம்பிச்சிருக்கேன் சார். அட பாவி, எடுத்ததுக்கு அப்புறமா அனுமார் மாதிரி தானடா இருக்க. உனக்கே தெரியாம 5,000 ரூபாய வேஷத்துக்காக வேஸ்ட் பண்ணிட்டியடா. அனாவசியமா பேசாத, நான் அடுத்த தெருவுக்கு போகணும், காசை கொடு. ஏண்டா இந்த பிசினஸ்ல அப்படி உனக்கு என்னடா பெருசா வருமானம் வந்துற போகுது? இப்பதான் ஒரு மாருதி 800 வாங்கியிருக்கேன். மாருதி வேஷம் போட்டு மாருதி காரே வாங்கிட்டியாடா? ஏண்டா கவர்மெண்ட்ல லோன் வாங்கினியா, அதை அடைச்சியாடா? அது தேவையில்லை. ஏன்? அடுத்த கவர்மெண்ட் வந்ததுமே கடனை வட்டியோட அறவே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்களை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கடா. ஆமா, இப்படி ஓபன் பாடியா சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உன் லட்சியம் தான் என்ன? நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும். ஆகா, உயர்ந்த லட்சியம்டா. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது போயிட்டீங்கன்னா அதனால தான் ராப்பிச்சி சேர்த்து எடுக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன், என்ன யாரும் மறந்துடாதீங்க. என்ன பண்ணு இப்படி திடீர்னு கிளம்புற? என்னடா பண்றது, மரத்துக்கும் பூவுக்கும் உள்ள சொந்தம் அது உதிர்ந்தா போயிடும், மரத்துக்கும் இலைக்கும் உள்ள சொந்தம் அது கிழிஞ்சா போயிடும். ஆனா மரத்துக்கும் வேருக்கும் உள்ள சொந்தம்
மரத்தை வெட்டினா கூட போகாதடா. புரிஞ்சுதா? நான் வரேன். என்னாச்சு? எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நான் எங்கடா போறேன், நான் எங்க போறேன் முட்டாள். நான் போனா கூட என் நினைப்பு இந்த மேன்ஷனையே சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கா. மறந்துடாத. பான்ஸ் புடிகூரா, உன் முடிவை மாத்திக்க கூடாதா? எப்படிமா மாத்த முடியும்? எப்படி மாத்த முடியும்? ரொட்டி வேகலைன்னா அதை சாப்பிட முடியாது, ஜட்டி காயலைன்னா அதை போடவே முடியாது. நீ என்ன பண்ற? இவனுங்கள யாரையாவது ஒருத்தனை கரெக்ட் பண்ணிக்க. ஆனா அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனுங்களுக்கு சாத்திரு. வரட்டா? பாட்டிபா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எட்டுப்பட்டி பொட்டக்காட்டுக்குள்ள கட்டி போட்ட ஆட்டுக்குட்டி கட்டவிந்து ஓடும்போது நூத்துக்கணக்கான ஆட்டு கூட்டத்துல மத்த ஆட்டை விட்டு போட்டு தன்னை பெத்த ஆட்டை என கண்டுபிடிச்சு அதுகிட்ட போய் பால் குடிக்குமா? முட்டி 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 முட்டி. நிறுத்துடா. இப்ப என்னத்துக்குடா சென்டிமெண்டலா டயலாக் விடுற? ஆமா, எங்க போற? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த அவங்கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். சரி, அதை திருப்பி கேக்குறான். இந்த பாத்ரூம் கழுவுறான்ல, அவன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருந்தான், அதை திருப்பி கேக்குறான். பட்டாப்பட்டி டிராயரை டி-ஷர்ட்டா ஒருத்தன் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு 2000 ரூபாய். இந்த நிக்கிறா பாருங்க 3ஆவது பார்ட்டி, இவன் 2500. இப்படி கொடுத்த கடனை திருப்பி கேட்டா என்ன நியாயம்? ஏண்டா எனக்கு கொடுத்தா 6 மாசம் வாடகை பாக்கி வச்சிருக்க? ஆமா, அதை திருப்பி கேப்பியா இல்ல கேட்கத்தான் முடியுமா? ஏன் கேட்டா என்ன செய்வே? எங்க கேட்டு பாரு. ஏட்ரா 6 மாசம் வாடகை. ஆஹா, இதுக்குத்தான் ஓடிட்டானா? அடாடாடாடாடா, போகும்போது கூட இந்த பாட்டியை மறக்காம மூட்டு வலி தைலத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டானே. ஆமா, இதுக்கு எதையோ தொட்டுக்கணும்னு சொல்லுவானே, என்ன அது? தாதா வானதுக்கு பின்னால எத்தனை போனு, எத்தனை ப்ரோக்ராம். டயர்டாகி போச்சுடா சாமி. டேய், என்னண்ணே? கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா. கொண்டு வரேன். ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஏப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெங்கயா தேடுறது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா? ஏய், என்ன நக்கலா? என்னைய பார்த்தா வண்டியில டீ வியாபாரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி. சின்ன பகவதியா? புரியல? குட்டி தாதா. ஆட டீய ஒழுங்கா போட தெரியாது, இவர் குட்டி தாதாவா? குட்டி தாதா. டேய், நான் தாதாடா. நான் நம்ப மாட்டேப்பா. டேய், சத்தியமா நான் தாதாடா. அட போயா. ஐயோ, நான் தாதாடா. போயா. டேய், எங்க அம்மா சத்தியமா நான் தாதாடா. சும்மா இருப்பா. டேய், நான் தாதாடா. ஊரே அப்படித்தாடா கூப்பிடுது தாதான்னு. நான் தாதாடா. நீ தானா? நான் யாரா? நானும் தாதாதான். எங்க ஊர்ல. ஐயோ, தாதா முகரைய பாரு. இல்ல சார், ஒரு சின்ன கேப்ல கேப் கிடைச்சா பூந்துறதா? அந்த கேப்ல போய் சேர்ந்துட்டா நல்லடா போல்ச்சணும். இல்ல சார், பேசுன பல்ல உடைச்சுவேன். கிச்சன மூஞ்சி முறை பேந்துரும். கட்டி வரா துண்டா வரா. இடுப்பு கட்டி போடி கட்டி உட்கார உட்கார உட்கார. சார், ஒரு 50 ரூபா தரேன் சார், வாங்கிக்கிட்டு. என்ன லஞ்சமா? ஒண்ணே சார், 50 ரூபா சில்லற இருக்கான்னு கேக்குறேன் சார். என்னங்க சார் உங்களோட இப்ப என்ன தரே? ஒரு அப்பா கைய கட்டறா, கைய கட்டற, கைய கட்டற. ஒரு பல்ல கணமே எவன்டா உடைச்சான்? அரே, யாருமே நடு ரோட்ல கார் நிறுத்துறான்? யோ வைப்ரேஷன், என்னைய நடு ரோட்ல உட்கார்ந்திருக்க? அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு, நல்ல நேரம் பார்த்தா இங்க வந்திருக்க. கடவுளா பார்த்தா உன்னை அனுப்பி வச்சிருக்கா. இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. நீ தாப்பா என்னை காப்பாத்தணும். உன்னைய நீ தான் பெரிய தானாவாச்சே. அது எங்க ஊர்லப்பா. இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா? நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா. ஆஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே. நம்ம பவரை காட்டிட வேண்டிதான். ஹலோ, அவனை ரிலீஸ் பண்ணுங்க. நீ யாரு? யாரா? பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. தெரியாதா? அவன் வெளியே வர மாட்டான், வந்தா போட்டு தள்ளாம போக மாட்டான். யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா? நான் தான் அந்த சின்ன பகவதி. நீங்க தானா அது? இந்த பயம் இருக்கட்டும்.
போலீஸ்காரர் எப்படி கூடுவே சார்னு டேய் நீ போடா. சரிங்க அப்பா சின்ன பகவதி ஓ பவரை காட்டிட்டப்பா நீ தாதாங்கற நிரூபிச்சிட்ட. பவரா? சார் அவன் தான சார் சொன்னா என்ன போட்டு ஏன் சார் அடிக்கிறீங்க? உன்னை தான சொன்னா? ஆமா அதுக்கு தான் இந்த அடி. உட்காரா. டேய் நன்றி கெட்டவனே கப்புனு எஸ்கேப் ஆயா போய்டா இறா அவனை வச்சிக்கிறேன். என்னடா சவுண்ட் விடுற? பகவதி பேரை சொல்லி பந்தாவ கட்டற. இம்மா போலீஸ் கட்டாதே. அடி வா முன்னாடி. டேய் இங்க பாருடா இந்த வீட்ல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி செப்ப செப்ப செப்பன்னு கும்முன்னு இருந்தா நம்ம எப்பறா கம்முன்னு இருக்க முடியா? ஆமா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். முத மாதிரி மிஸ் ஆகாத. இன்னைக்கு மிஸ் ஆகாத. ஒன்னு செய் என் சகல ஊருக்கு புறப்பட்டா அவங்கிட்ட நான் கேட்டேன்னு ஒரு அமௌண்ட் கேட்க. சரிண்ணே கேக்குறேன். ஐஷோ தம்பி வணக்கம். என்ன எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ இந்தாங்க. என்ன தம்பி இது? அமௌண்டா? ஆமா இதுவும் அமௌண்ட் தானே. மண்டைய பொளந்து உன்னை அடக்கம் பண்ண அமௌண்ட் இருக்காது. பெருசா கேள்றா. அண்ணன் பெருசா அமௌண்ட் கேக்குறாரு தம்பி. பெருசா தானே தரேன். இந்தாங்க. எவ்வளவு இருக்கு சகல? டிக்கெட். உங்க டிக்கெட் ஏன்டா கொடுக்குறீங்க? உங்க டிக்கெட். என் டிக்கெட் நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால வாங்கிக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் தரேன். எது? இதுல 20 பேருக்கு டிக்கெட் இருக்கு. எனக்கு 10 மணிக்கு ஃப்ளைட், உங்களுக்கு 8 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு நீங்க எல்லாம் கிளம்பினா தான் வண்டியை பிடிக்க முடியும். இந்தாங்க பிடிங்க போய் சேரு. ஏப்பா உன்னை வழி அனுப்ப வந்தா நீ என்னப்பா எங்களை முதல்ல அனுப்பி வைக்கிற? மாமா என்னத்தா? நீங்க நம்ம ஊர்ல இல்லன்னா அந்த ஊரை யார் மதிப்பா? கொழுந்தியா குசும்புமாங்களா அதுதானா? செவனேன்னு நாங்க ஊர்ல இருந்தப்ப போன வாரம் போன போட்டு வாங்க மாமா பாம்பேல 2 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்ப டைவ் அடிக்கிறா நீ. அது போன வாரம். நான் சொல்றது இந்த வாரம். பேசாத புள்ள நீ. பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போலீஸ் பாத்துக்கறப்பா. இப்ப நீ தான் குண்டு போடுற. ஊர்ல இருந்து எதுக்கு கும்பலா கூட்டி வந்த நீ? நான் 2 நாள் ரூம் போட்டு தங்கி தான் போவேன். நீ 2 நாள் இங்க எதுக்கு தங்க போற எனக்கு தெரியும். அத்தை மாமா அண்ணி கிளம்பிட்டய்யா. வழி அனுப்ப வந்தவன வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா. கொழுந்த நாறு கொஞ்சம் அவன் தான் ஊருக்கு போட்டுட்டான்ல. போடி போடா முட்டை போ. கிழிச்ச போடா. பாட்டி பாட்டி நான் வெளிய போணும். ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். யாரையாவது கூட வர சொல்ல. அக்கா நான் வரட்டாக்கா? ஏய் போடா இவ ஒருத்தன். ஒண்ணே என் பத்திரமாத்து தங்கத்தை வெளியில கூட்டிட்டு போறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கான். யார் அது? பாண்டவராயன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. தேட வேண்டாம், நினைச்சாலே போதும். பாடி கூடயும் இருப்பேன், பாட்டி பின்னாடி இருந்து வருவேன். சரியா? யூ டோன்ட் வரி. சென்னையில எனக்கு எல்லா இடமும் அத்துப்படி. ஈசிஆர் ரோட்ல இருந்து பூந்தமல்லி ரோடு வரைக்கும் பூந்து வருவேன். அது மட்டுமா, யூத்துகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமான அல்சா மால், சத்தியம் காம்ப்ளெக்ஸ், ஸ்பென்சர் பிளாசா, மகாபலிபுரம், முட்டுக்காடு, முட்டாத காடு, கண்ணாமப்பட்ட சுடுகாடு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு பாட்டி. பாட்டி எனக்கு இவன் வேணாம். இவன் கூட போனாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க தெரியுமா? இப்ப நீ யார் கூட தான் போவ? பாட்டி நான் சிவாவோட போறேன் பாட்டி. அவங்க கூட போறதுக்கு ஒரு டிப்பர் லாரியில கொஞ்சம் இரும்ப ஏத்திக்கிட்டு டோல் கேட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் அடிக்கலாம். அவன் ஒத்துக்குவான் நான் கூட தெரியலையே. யாருகிட்டயும் சகஜமா பேசவே மாட்டான். இங்க வந்ததுல இருந்து என்கிட்டயே 4 வார்த்தை தான் பேசியிருக்கான். என்ன கூட ஒரு வாட்டி கெட்ட வார்த்தையில வஞ்சிட்டான் பாட்டி. என்ன வஞ்சான்? சும்மா இருடா பாட்டி. நீ சொன்னா அவன் கேட்பான். ப்ளீஸ். என்னத்த நான் சொல்லி அவன் எங்க கேட்க போறான்? சிவா வரா. வந்துட்டானா? சிவா தம்பி ஒண்ணுமில்ல தம்பி. போன வாரம் என் மூட்டு வலிக்கு காயத்ரி மேனி தைலம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த கடையை கொஞ்சம் என் பேத்திக்கு காட்டி கொடுக்கணும். அப்புறம் அவ ஏதோ பர்ச்சேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறா. வந்ததுல இருந்து வெளியில எங்கேயும் போகவே இல்லை. நீங்களும் அவளுக்கு அந்த கடையை காட்டின மாதிரி இருக்கும், அவளுக்கும் பர்ச்சேஸ்க்கு போன மாதிரி இருக்கும். எனக்காக நீங்க அவளை கடைக்கு கூட்டிட்டு போன தம்பி. தம்பி உங்க கூட வந்தா என் பேத்தி போன மாதிரியே பத்திரமா திரும்பி வந்துருவா. அந்த நம்பிக்கையில தான் தம்பி கேக்குறேன். பத்திரமா திரும்பி வராம பின்ன பாத்திரமா வருவா. சரி போ. பாட்டிமா உட்கார 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 உட்கார. என்னடா மூட்டு வலிக்கு ஒரு மருந்து இருக்குது.
நீ வச்சிருக்கியா? நான் மட்டும் என்ன, இந்த நாடே வச்சிருக்குது. நாடே வச்சிருக்கா? என்ன விலை? 66 ரூபாய் மற்றும் உள்ளூர் வரிகள் தனி, அவ்வளவுதான். அந்த தைலத்தை எப்படா தேய்ச்சுக்கிறது? தேய்க்க கூடாது பாட்டி, உள்ளுக்குள்ள அப்படியே சாய்க்கணும். அது மட்டும் உள்ள போயிடுச்சுன்னா நண்டு மாதிரி பரவி இண்டு இடுக்கு குண்டு குழியெல்லாம் போய் உள்ள இருக்க வலிக்கு வழிய காட்டி வாசக்கதை வசாத்திரும். சீக்கிரமா அந்த தைலத்தை கொஞ்சம் வாயில ஊத்துறா, வலி உயிர் போகுதுடா. ஐய க்ளோஸ் பண்ணி வாயை ஓபன் பண்ணு. ஐய க்ளோஸ் பண்ணி வாயை ஓபன் பண்ணு. இந்த கண்ணை திறந்துட கூடாது. லப்புல கல்ல 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 லப்புல கல்லா டூப்ளிகேட் போல இருக்கு, உடனே ஏறுதே. பாட்டி கண்ணை தர. இப்ப எப்படி இருக்கு? அருணாச்சலம். என்ன பாட்டி திடீர்னு சாமிய கூப்பிடுற? சாமிய இல்லடா, சாமியா போன உன் தாத்தனை கூப்பிடு. செத்தப்புறமும் தாத்தா மேல பாட்டிக்கு எவ்வளவு அன்பு. ரங்கசாமி. இது யாரு பாட்டி? அவரும் ஒரு வகையில உனக்கு தாத்தன் தான்டா. பாட்டி பலவிதமா டிராக் போட்டிருக்கேடா. இது ஒரு வித்தியாசமான ஆட்டோகிராஃப்டா. கூட்டு போடா, இந்த லிஸ்ட்ல யார் பேர்லாம் வரப்போகுதோ. போ போ. சிவா வாயால உன்னை பிடிக்கும்னு நிச்சயமா சொல்லவே மாட்டான். என்ன பெட்? மொப்படு. அத தோக்க போற நீயே சொல்லு. பெட்டி படுக்க எடுத்துட்டு இந்த மேன்ஷனே காலி பண்ணிட்டோம். பொல்லா மேன்ஷன்ரா இது. 5000 ஜன்னலு 10,000 கதவு வச்சு கட்டின மாட மாளிகை கூட கோபுரம். சினிமாவில கிளைமாக்ஸ்ல பாம் வச்சு தாக்குற செட்டு வீடு மாதிரி இருக்குது. இது மேன்ஷனா? சப்போஸ் நீ தோத்துட்டீனா நீ தர வேண்டிய 6 மாச வாடகை தர வேண்டாம். சூப்பர்ரா, நமக்கு நீ வாடகை மிச்சண்டா. எனக்கு ஓகே. மான்சு வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத. எனக்கு துட்டா வேற இடம் இல்ல, வீரான குழாயில தான் போய் படுக்கணும். டேய், உன் சைஸுக்கெல்லாம் வீரான குழாய் ரொம்ப சின்னதா இருக்கும்டா. நான் உனக்கு ஏசி ரூமே தரேன். அங்க பாத்ரூம் வசதியெல்லாம் எப்படி? அங்க வரவனுக்கு பாத்ரூமே வராதுடா. ஏன்னா அது மார்ச்சுரிடா. வேண்டாம் பான்ஸ், இது விபரீதம். இவளுக்கு விஸ்வாமித்திரருக்கே ஷேவிங் பண்ண வச்சவளுக்கு நான் வசிஷ்டருக்கே வடகரி வாங்கி கொடுத்தவன்டா. நண்பர்களே, தோழர்களே, ஆல் தேவதாஸ் பெர்முடாஸ் எல்லாரும் வாங்க. சிவா மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினாலதான் நான் இந்த போட்டிக்கே ஒத்துக்கிட்டேன். இதுல நாம தான் நிச்சயம் ஜெயிக்க போறோம். உங்களுக்கெல்லாம் ஓகே தானே? டன் டன். சிவா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? டக்குன்னு சொல்லுங்க, யோசிக்க கூடாது. Come on. பிடிக்கும். பிடிக்கல? நிஜமா? ஐயோ, இப்ப என்னடா சொல்றீங்க? ஏன் பான்ஸ், உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதானே. ஏன் எல்லாரையும் போற்று மாதிரி நிக்க வச்சிருக்க? உடனடா உடனடா. ஏதோ சின்ன சிறுசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி புடிச்சு போச்சு. இது அறிஞ்சு அறியாமலோ தெரிஞ்சு தெரியாமலோ சொரிஞ்சு சொரியாமலோ இது நடந்து போச்சு. இதை ஏன்டா பெருசு படுத்துறீங்க? ஏன் தலையில இருமுடி கட்டிட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க, எல்லாரும் போங்க, ரூமுக்கு போங்க போங்க. கூப்பிட்டியாடா? நான்டா. அவுட். மிஸ் மீரி, கெட் அவுட். அப்படியே வராண்டா ஓரமா உட்கார்ந்துக்கிறேன். அவுட். டேய் பாட்டி நில்லுங்கடா. சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்தியா பாட்டி? என்னங்கடா அவன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க? உங்க பேத்தி நாங்க 6 மாச வாடகை பாக்கி வச்சதுக்காக மேன்ஷனை விட்டு எங்களை விரட்டுறா. நியாயம் தானே? என்ன பாட்டி இப்படி சொல்ற? உனக்கு எப்பவுமே லோக்கல் மூட்டு வலி தேயிலை தானே வாங்கி கொடுக்குறோம். இந்த வாட்டி ஃபாரின் மூட்டு வலி தேயிலை வாங்கி கொடுக்கலான்ட்டு கடைக்கு போறேன். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சரிட்டு 6 மாச வாடகை பணத்தை கொடுத்தா அதுவும் பத்தல. அப்புறமா இடுப்புல இருக்கிற வெள்ளி அரணா கொடி அறுத்து கொடுத்து வாங்கிட்டு எல்லாம் எப்படி வாடகை கொடுக்க? எனக்காக அருணா கொடி அறுத்து ஃபாரின் மூட்டு வலி தேயிலை கருப்பு கயிறு கட்டிருக்க பாக்குறியா? என்ன பாட்டி அது இதுன்னு உளறான்? அவன் சும்மா உளறிக்கிட்டே இருப்பான். இந்த பார், நீ உள்ள போ. என் வாடகை வசூல் பண்ணாம ஒரு பயலை நான் வெளியிட விட மாட்டேன். போங்கடா போங்கடா போங்கடா. அவன் எல்லாரும் போங்கடா. வரேன் பாட்டி. பான்சே, அந்த ஃபாரின் மூட்டு வலி தைலத்துக்கு எதை தொட்டுக்கலாம்? வழக்கம் போல தொட்டுக்கிறதா? ஊர்கா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்ரேஷன். என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரவேன் தெரியுமில. டீய போடப்பா. போடுறேன். ஆமா, சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட? மதுரை
ஏ மதுரை என்னப்பா போட்டியா இன்னும் போடலையா? ஏய் டீ போடுறதுக்கு விளாரமா? நீ தான் டீயை போட சொல்லிவிட்டு மதுரையை பார்க்க போயிட்டில்ல? மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன். போட்டு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. செத்த இரு போடுறேன், போடு. டேய் டேய் சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுடா? டேய் இன்னுமா டீ போடல? யோ முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நெல்லு. ஜீனியை போட்டு உன்ன போற, பாலை போட்டு உன்ன வர்ற, டிக்காசை போட்டு உன்ன போற. செய்யறையும் செஞ்சுட்டு என்னைய கேள்வி மேல கேள்வி வைக்கிறாங்க. உங்க மரியாதை கட்டு போகும். சரி குடியா. ஆமா சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தா அப்படி. பல்லு அப்பா டீ வேணப்பா. பல்லு நீ அடுத்த தடவை வேணா உன்னை வச்சுக்கிறேன். நார பயில படுத்துறாயா என்ன? ஏய் வடிவேலு சேம்பு இருக்கணும் 4 டீ. ஏய் என்ன கஸ்டமர் எல்லாம் கையில டீ வச்சு நின்று இருக்கிற? இல்லப்பா அந்த வைப்ரேஷன் வந்தான். வழக்கம் போல டீயை போட சொல்லிட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாப்பா. நீ கஸ்டமருக்கு குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டே, கஸ்டமர் கோஸ்ட் போயிருப்பான். அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இத பார், என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். என்னப்பா டிஆர் மாதிரி பேச நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த டீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. நீ குடிச்சிரு. ஆஹா இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனா சம்பளத்துல 2 ரூபா கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லப்பா எனக்குன்னு போட்டுதான் கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அத போய் கூடிடா. நான் என்ன இடிச்ச வாயனா? குடிச்சிட்டியா? கிலோ ஊத்துனேல, இதுக்கு 8 ரூபா. எனக்கு இது வேணும், என்ன வேணும்? உள்காய வலி தாங்க முடியலையே. இது ஹாட் வாட்டர் தானே? எடுத்து உள்ள விடா, ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திட்டு வர்றேன். உருகுதே மருகுதே ஒரே பார்வை பார்த்தேன். என்ன சின்ன பையனா இருந்தாலும் நன்னா போட்டிருக்கான். போயிடுச்சே போயிடுச்சே உடம்பு வலி போயிடுச்சே போயிடு. ஐயோ யாரோ என்ன போட்டோ எடுத்துட்டா. யாரது? நீதான் எடுத்தியா? இதோ வரேன்டி. இந்த அம்பிக்கிட்டே எப்படி போறது? தள்ளிக்கோங்க தள்ளிக்கோங்க, சென்ன தள்ளிக்கோங்க. என்ன நியூடா போட்டோ எடுத்தியோன்னோ? என்ன சொல்ற? நான் பப்பி சேமா குளிச்சுட்டு இருக்கச்சே நீ போட்டோ எடுத்துட்ட. இவன் குளிக்கிறத நம்ம போட்டோ எடுத்துட்டோன்னு இவனா நினைச்சுக்கிட்டானா? இனி இவன் நமது அடிமைகளின் ஒருவன். என்ன யோசிக்கிற? ஏய் என்ன ரொம்ப சவுண்ட் ஓடுற? ஜாஸ்தி பேசுன எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன், இங்க இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணுவேன். கல்யாண மண்டபமே உன்னை பார்த்து காரி தொப்போம். ஏடா கூடமா மாட்டின்ட்டனே. பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படின்னா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த ராஜா உன் கஸ்டடியில தானே இருக்கான்? ஆமா. ஏன்? அது போதும். இந்தா குவார்டர் அடிச்சு குபுராம ஹெல்த்த பாத்துக்கோ. யாரா இது? கருப்பா இருந்தாலும் நல்ல களையா இருக்கா? நீ முந்திட்டா நோக்கு, நான் முந்திட்டா நேக்குடா. நான் ஏற்கனவே முந்திட்டேன்டா. அப்படியா? எப்படி நான் மண்டபத்துக்குள்ள மடக்கினேன்? இவன் ஆத்துக்காரிடா. ஆத்துக்காரி மண்ணிய கூட்டிட்டு போங்கோண்ணா. மண்ணிய திருடுவேன். வாடி. இத்தனால உன்னை தனியா மஞ்சக்கீத்துல போடாம தாலியை செயின்ல போடுறதுகள் ஒரே கன்ஃபியூஷன். டேய் அம்பி இங்க வாங்கோ. என்னம்மா நீ என்ன பண்ற? ஒரு பட்டு வெட்டி ஒரு பட்டு சட்டை வாங்கி உன்கிட்ட வேலை பாக்குற ராஜாவுக்கு போட்டு அந்த மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்து விடுறதா? இந்த மாதிரி ஈனமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பி துணை போக மாட்டாரு. ஏன்னா 10 நிமிஷம் தான் அந்த ராஜா இங்க பட்டு வெட்டியோட இருப்பன். எனக்கு மட்டும் பட்டு வெஸ்ட் பட்டு ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தெய்வ முதலாளி. எல்லாம் ஒரு வேண்டுதல் தான்யா. திருப்பதி பெருமாளுக்கு பட்டு வேட்டி சாத்திரதா வேண்டிட்டு இருந்தேன். நேக்கு டைமே கிடைக்கலடா. அதனாலதான் மொத்தமா தூக்கி உண்மையில சாத்திட்டேன். போதுமா? எதுக்கு டைம் கிடைக்கல? எல்லாம் நேரம்டா. எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன். ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு முதலாளி நிமித்தி முதுகுல எழுதிட்டான். இடம்பத்தலையா? போதுமா? வந்து தொலை. முதலாளி என்ன முதுகுல என்ன எழுதுனா? தெரிஞ்சுக்கணுமோ? அங்க பாரு, போய் நீயே பாத்துக்கோ.
பட்டு வேட்டி ஷர்ட்ல நீ ராஜா மாதிரி தான் இருக்க. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன முறைச்சு பாத்தியா இல்லையா? பார்த்து ஆனா முறைச்சு பார்க்கலங்க. அப்ப சைட் அடிச்சியா? ஐயோ இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் என்ன பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி இல்லையா? இருக்கீங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வரணும், லவ் வரணும். நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது லவ் வந்திருக்கணும். புரியுதா? ஆச்சா ஆச்சா ஆச்சு முதலாளி. இன்னும் ஆகலன்னு சொல்லு. இன்னும் ஆகல முதலாளி. ஐயோ இன்னும் ஆவலையா? ஏய் கிட்ட வா. ஐயோ என்ன நடக்கிறதுனே தெரியலையே. பரவாயில்ல பாத்துருவோம். சின்ன ஓட்டையா இருக்கே, சரியா தெரியலையே. மாமா ஐயோ என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பாக்குறேன்? ஜெமினி சர்க்கஸ்ல மரண கிணறுல பைக் ஓட்டின்னு இருக்கா. போடா ராஸ்கல். என் கண்ணை பாரு. ஏதாவது தெரியுதா? என்ன? உங்க கண்ணுக்குள்ள பாப்பா தெரியுது. ஐயோ நீ சரிப்பட்டு வர மாட்ட. கனெக்ஷன் கொடுத்திருக்கேன், இனிமே லவ் வரும். போடா. 1 1.5 ராகு காலம் 2 2 யமகண்டம். என்னடா இது? பூவை தோல்ல தொங்க போட்டுக்கிட்டே உள்ள இருந்து வர்றியே, என்னடா நடந்துச்சு? ஐயச்சி ஏன்டா இப்படி எச்ச பண்ற? ரொம்ப நன்றி முதலாளி. நன்றியா? எதுக்கு நன்றி? ஏன் நன்றி? உனக்கு தெரியுமே உள்ள என்னமா நடந்துச்சு? அவ்வளவு நடந்துருச்சாமா? அடி பாவீங்களா, முதலாளியா இருந்த என்ன காவக்காரனாக்கி என் தொழிலையே மாத்திட்டீங்களே. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சு மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சு ஊரு பூரா கொடுத்து புரட்சி பண்ணிருப்பான். எது புரட்சியா? ஐயா சும்மா குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னைய புரட்சி செய்யறேங்கிறா? புரட்சின்னு எனக்கு எழுதவே தெரியாதுங்க ஐயா. குதிரையோட சாணி அள்ளி போட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. இன்னும் சொல்ல போனா குதிரையை கூட குத்து மதிப்பா ஓட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னடா ரொம்ப தவிர உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சடிச்ச பேப்பர் வாங்கி சப்பளம் பண்ண தப்பாடா? மண்டையை கடிச்சு போய் பாத்துக்க. நில்லுங்கள் எஜமான், ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கேட்டு செல்லுங்கள். எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோட்டை கொத்தளம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி பொடியாகும் நேரம் வந்து விட்டது. ஐசக்கு ஆறுமுகம் அடுக்குமொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா? எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆரம்பத்தில் இருந்தே அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் களப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன். வாழ்க புரட்சி! வந்தே மாதரம்! பாரத மாதா கி ஜெய்! அவனை கட்டி போட்டு அங்க கட்டி இருக்க நாய் பூரா அவுத்து விடுற. ஐயா ஐயா ஐயா, என்ன இது? நியாயம் பேசினா நாய பூரா அவுத்து விடுறீங்களா? என்ன நியாயம் இது? சேனாம்மா நீங்களும்மா எம்மா இது அடுக்குமா? ஏய் வாடா போலாம். சரி வாங்க போவோம். போங்கடா. எல்லாரும் வந்தீங்களா? நாயா குட்டி வருது. போயா கூட்டில கடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே புரட்சிக்காரன் ஆக்கி விட்டுறேன்.